கலந்து கொள்ள செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ அட்மின் டைரக்டர்ஸ்க்காக திங்கட்கிழமை தோறும் நமக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து திரு என்ஜினியர் கே விஜயகுமார் சார் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வாய்ஸ் கேக்குதா சார்? வணக்கம், பேசுங்க சார். சார் நான் என்னோட டைரக்ட் ரெஃபரல்ல 8 பேர் இருக்காங்க சார். 8 பேருக்கும் வந்து ஆக்டிவ் பார்ட்டி லெவல் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஊட்டி ஐக்கியூருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். மேலும் வந்து கிரிப்டோவுக்கு வந்து ராயல் கிளப்புக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் புரிதல் கொடுத்துட்டு இருக்கேன் சார். மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம கொஞ்சம் எல்லாம் வந்து இருக்காங்க. ஜூம் மீட்டிங் வர்றதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஜூம் மீட்டிங் வர்றவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 1 மந்த் வர்றவங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 நாள் தொடர்ந்து வர்றவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயா வந்து பின் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். யார் வராங்க தொடர்ந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா பின் அவங்களுக்கு ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேலும் மேலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னொன்று ஒரு 4 பேரை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா ஊட்டி அச்சீவர் ஆயிடுவோம் சார். அடுத்த புரிதலுக்கு கொண்டு போயிட்டு அனைவரும் நல்லா முயற்சி செய்து கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ மகிழ்ச்சி. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இன்றைய தினம் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்ல நிறைய நபர்கள் வந்து புதிய நபர்கள் வந்து பேசியிருக்கீங்க. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியா இருக்கு. இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை நேசிச்சு அருமையா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு ஒரு அவருடைய பேசினாலே நமக்கான ஒரு உற்சாகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சங்கர் சாரோட அப்டேட் இருக்கு. நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் நம்ம ஜூம்ல வந்து கலந்துக்கிற வைக்கலாம். அடுத்ததாக திரு ராமலிங்கம் ஐயாவை நான் வெல்கம் பண்றேன். வாம் வெல்கம் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மகாராஜன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் கொஞ்சம் மைக் மட்டும் ஒரு நிமிஷம். கிளியர்? ஓகே. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் இன்று. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோட பே அவுட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை பத்தின டீடைல்ஸ், அதை பத்தின அப்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கர் சார் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்மளுக்கு வந்து அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் மேல ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு. என்னன்னா ஒரு விஷயத்த சொன்னோம் சார், அவங்க ஒர்க் பண்றாங்க பண்ணல, ஆனா டே 1ல சொன்னோன்னு அதை செஞ்சு முடிச்சாங்க. அதுதான் எங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அது திருச்சிக்கு வர்றதுக்காக பண்ணாங்களா இல்ல வந்து அவங்க சொன்ன செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது, ஆக்கத்தை கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து இப்பயும் பாருங்க எல்லாருமே கிரிப்டோல அந்த ராயல்டி அச்சீவர் வாங்குறதுக்கு எல்லாமே 12 முடிச்சுட்டே வராங்க. ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே, தொடர் முயற்சி மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் முதல் 1000 நபர்கள் மட்டும்தான் நம்மள்ட்ட முன்னாடி இருக்கும். இன்னும் 5000 நபரோ 10,000 நபர்கள் 1,00,000 பேர் கூட கிரிப்டோல வரப்போறாங்க. உலகம் முழுக்க உங்களுக்கு பின்னாடி தான் வரப்போறாங்க. என்ன சொல்றாங்களோ அதை செய்றீங்க பாருங்க, அது ஒண்ணுதான். அதுதான் லீடர்ஸ்க்கு அழகு. வேற எதையும் கவனம் செலுத்தாம எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க சொல்றீங்க நாங்க செய்யறோம் சார் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு தான் ராயல் சல்யூட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டினியூ பண்ணுங்க. தொடர் முயற்சி வந்து வெற்றியை கொடுக்கும். வேற எந்த சிந்தனையும் நீங்க ஆட்பட வேண்டாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையில் இதை வந்து நெட்வொர்க்கா நினைக்க வேண்டாம். இது ஒரு ப்ராஜெக்டா நீங்க கையில எடுத்துக்கங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து சக்சஸ் பண்றதுக்கு அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா, இதை பாருங்க, நம்ம என்ன ஆரம்பிச்சு 5 மாசம் ஆகுது, அவ்வளவுதான். 150 நாள்ல இவ்வளவு பெரிய வெற்றியெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா கிரிப்டோல 80 பேர் வந்தாலே அவங்க வந்து 1,53,000 வாங்கிட்டு வெளில போயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து கிரிப்டோல அதுதான் பெரிய ஹைலைட். அதை விட இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு 2வது பேர் வந்து ஜாயின் பண்ற பேர் ரீபர்த் ஐடி வருது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், மிராக்கிளா இருக்குது. அந்த பிளான் அந்த சைட்ல வந்து போய் பாக்குறப்ப அவ்வளவு மிராக்கிள் இருக்கு. ஒரு சின்ன எரர்ல
சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது நண்பர்களே. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் எல்லாரும் USDT பெப்20 ரிசீவிங் அட்ரஸ உங்களுடைய ப்ரொஃபைல்ல போய் பிளேஸ்மெண்ட் பண்ணிருங்க. தெரியாதவர்கள் ஏதாவது வந்து சில நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டோட அட்ரஸ் அதுல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சில நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த 12 ways கீ இருக்குல்ல அதை சீக்கிரட்டா வச்சீங்கன்னா அதுல போய் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் லொகேஷனை அதுல சில விஷயங்கள்லாம் பண்ணி தெரியாம தான். அது பெரிய விஷயமே கிடையாது. தெரிந்த நண்பர்கள் தெரியாதவர்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. பாருங்க, இப்ப நேற்று பாபு சார் ரொம்ப அழகா எடுத்தாரு மீட்டிங். அப்ப யார் யார் கலந்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இப்பயும் பாருங்க, சங்கர் சார் வந்து கரெக்டா 6 மணிக்கு உள்ள வந்துருவாரு. ஒரு 10-15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேச போறாரு. முடிந்தால் உங்க நண்பர்களை வந்து போன் பண்ணி உள்ளார வர சொல்லுங்க. அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பயணம் பண்ணணும்னு சொல்லும். அதுதான் உண்மை. இன்னைக்கு அதிகாலையில நீங்க எந்திரிச்சிக்கணும். ஏதோ ஒரு தேடல் சார். நம்மளாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலி தான் கிடையாது. அப்ப அந்த கஷ்டமே பாத்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்ப இதை வச்சு ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த ஒரே நிமிஷம். இந்த ஸ்பீடு கேஷ்லையும் சரி, ஸ்பீடு கிரிப்டோலையும் சரி, உங்களுக்கு எந்த விதமான லாஸும் வராது. ஏன்னா இந்த சிஸ்டத்துல வந்துட்டு நிறைய நண்பர்கள் வெளியில போய் 5 லட்சம் 10 லட்சம் லாஸ் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. உண்மை. நிறைய பேர் சொல்றாங்க, சார் நாங்க தவறுதலா போயிட்டு வந்துட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. வாங்க திரும்பி. அதுதான் சங்கர் சார் சொல்றது. அந்த 2 பேர் போடாதவங்கள ஹோல்டிங் தான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா என்றாவது ஒரு நாள் அவர்களும் வருவாங்க. ஏன்னா யாரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த போறது இல்லை. 2 நபர்களையாவது நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு ஒரு விரைவில் 1 or 2 daysல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா என்ன சங்கர் சார் சொன்னாரோ அது நடக்க போகுது. அது கூடிய விரைவில் உங்களுக்கு அது இன்னைக்கு அறிவிப்பார். அது எப்படி வரப்போகுதுங்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நடக்கும். வேற யாராவது வந்து பேசணும் அப்படின்னா 6 மணிக்குள்ள தலைவர்கள் நீங்க பேசிட்டீங்கன்னா சங்கர் சாரோட அப்டேட் இருக்கு. பாக்யராஜ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. முருகேசன் சார் நீங்க கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறீங்க, பட் மைக்கை மியூட் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிடுறீங்க. நீங்க பேசுறீங்களா? உங்க இல்லாட்டா மைக்கை மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். அப்படி இல்லைன்னா ஓவர்ஸ்ல இருந்து பிளானுக்காக கோவஸ்ட் கேக்குறதுக்கு முருகேசன் சார் நீங்க கொஞ்சம் பாத்துங்க, மைக்கை மியூட் பண்ணுங்க. இல்ல கோவஸ்ட்ல உள்ளவங்களா அவங்களை மியூட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். பாக்யராஜ் சார் நீங்க பேசுறீங்களா? வாங்க. இல்ல சார், நான் பிளான் எடுக்க போறேன் சார். கோவஸ்ட்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். சரி. ஓகே சார். அட்மின் டைரக்டர்ஸ் வேற யார் இருக்கா? அட்மின் டைரக்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெல்கம். ஜீவரத்னம் சார் வெல்கம் சார். உங்களிடம் ஏன்னா சார் வந்து 6 மணிக்கு வந்துறாங்க. ஒரு நிமிடங்கள். ஜீவரத்னம் சார் வெல்கம். நீங்க எதிர்பார்த்த கிரிப்டோட பேமெண்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சங்கர் சார் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்ல போறாங்க. வெல்கம் ஜீவரத்னம் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். எல்லோருக்கும் வணக்கம். பெருத்த மகிழ்ச்சி. நான் ஒரு 11 பேரை கிரிப்டோல கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒருத்தரை வந்து போட்டு ராயல் கிளப்புக்கு வந்துருவேன். என்னுடைய டீம் இன்னைக்கு இப்ப சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஆரோக்கியமான விவாதங்களும் ஒரு காரசாரமான விவாதங்களும் கூட நம்ம குடும்பத்துக்குள்ளவே நடக்குது. அது அந்த இது கூட ஒரு வகையில எல்லோரையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்கிறதா தான் நான் கருதுறேன். எல்லோரும் வந்து அத ஒரு தலைமையின் கீழே நம்ம செயல்பட்டாதான் முடியும். எந்த ஒரு போராட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு இயக்கமா இருக்கட்டும், அது வந்து ஒரு தலைமை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் சார். என்னுடைய இதுல நான் தாசில்தாரா வந்து பொன்னேரியில துணை வட்டாட்சியரா இருக்கும்போது இங்க வந்து இந்த அனல் மின் நிலையம் இருக்குங்க. அந்த அனல் மின் நிலையத்துக்கு நிலம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, சில பேர் வேலை கொடுக்கல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாலை மறியல் பண்ணாங்க. பண்ணும்போது அப்போ வந்து நான் பெரிய கூட்டமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆர்டிஓ எல்லாமே நாங்கெல்லாம் போனோம். போயிட்டு அவங்க எவ்வளவு கேட்டுக்கிறோம், யாராவது ஒரு 5 பேர் வாங்க சிஇ கிட்ட பேசலாம். ஒரு 5 பேர் வாங்கன்னு சொன்னா சிஇ கிட்ட பேசலாம்னு சொன்னா யாருமே ஒத்துக்கல சார். ஒத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாருமே வருவோம், அது ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரும் நாங்க வந்து சிஇ கிட்ட பேசுவோம்னு சொன்னாங்க.
அது முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு 5 பேர் வாங்க முடியும் உங்களுடைய கோரிக்கைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இல்ல நாங்க எல்லாருமே நாங்க ஒன்னாதான் வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, என்ன வந்து பேச சொன்னாங்க. உங்களுக்கு அந்த பகுதி மக்கள் கிட்ட நிறைய இருக்கு, நான் ஜீப் மேல ஏறி நின்று பேசுனாங்க. எல்லாரும் இது மாதிரி வாங்க, ஒரு 5 பேர் யாரும் கேட்கல சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்கள அப்படியே எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி, அதுல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ கூட அதுல இருந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சரி ஈவினிங் விட்டுருவாங்கன்னு பார்த்தாங்க. விடல, ஸ்பெசிபிக் கேஸ் போட்டு, ஏன்னா நிறைய டேமேஜஸ் பண்ணிட்டாங்க ரோட்லாம். ஸ்பெசிபிக் கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டோம்னா எல்லாரையும் இது பண்ணிட்டு அவங்க பல ஆண்டு காலம் அதுல வந்து போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சார் வெளியவே வந்தாங்க, உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி நாம் வந்து ஒரு தலைமையின் கீழ் எல்லாருமே சமம் என்றாலும் அதில் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அந்த தலைமை என்ன சார்? இப்ப கேக்குது சார், பேசுங்க. அதான் சார், இவ்வளவு நேரம் கேட்கலையா சார்? எஸ் சார், பரவாயில்ல, நீங்க பேசி நிறைவு செய்யுங்க. அடுத்தடுத்த அட்மின் டைரக்டர் இருக்காங்க, நீங்க பேசு. கடைசியா ஒரு நிமிஷம் தான் கட் ஆயிடுச்சு, நீங்க பேசுனது கேட்டது. சரிங்க சார், அது கடைசி இது மட்டும் சொல்லிடுறேன் சார். ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க கேட்காம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுங்க. அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சோம். வச்சுட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஈவினிங் போல நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. விடல, ஸ்பெசிபிக் கேஸ் போட்டு நிறைய டேமேஜஸ் பண்ணிட்டாங்க ரோடெல்லாம். ஸ்பெசிபிக் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த கேஸ் நடந்தது சார். அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை இல்லாத ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாம நம்ம காரியம் ஒரு 5 பேர் போனா முடியுமே அப்படின்னு சொல்ல இது இல்லாம இருந்ததனுடைய விளைவு அந்த மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க சார். அது மாதிரி என்னதான் நாம வந்து எல்லோரும் ஒரே ஒரு இதுன்னு சொன்னாலும் கூட ஒரு தலைமையின் கீழே இயங்கல்னா அது வெற்றி அடையாது சார். அதுக்கு அடுத்தது இன்னும் கூட ஒண்ணு சொல்லிடுறேன் சார், இந்த எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் இது நிலைநிறுத்தப்படுவதற்காக எடுக்கப்படுது சார். ஒவ்வொரு நடவடிக்கையும் இல்லை என்றால் இது வந்து மற்ற திட்டங்களை போலவே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிடும் சார். அதனால எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த குழு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை அவர்களை மறந்த நிலையில எடுக்கிறாங்க. இந்த நம் உள்ள வந்திருக்கின்ற எல்லோரும் வந்து இதுல பலனடையணும். இதில் உள்ளே வந்தும் கொஞ்சம் சுணக்கமா இருக்கிற ஆட்களும் அவங்களுக்கும் நல்லது போயிட்டு அவங்க வந்து நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு நமக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது பக்குவம் வந்துடணும். அதுக்குரிய வயதும் நமக்கு இருக்கு. பெரும்பாலானவர்கள் இது சிறிய வயதினர் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நிறைய பெரிய வயதினர் நிறைய பேர் இருக்காங்க. 40 வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 40 வயதிலும் நமக்கு வந்து இந்த ஒரு பக்குவம் என்பது வந்து விட வேண்டும். என்ன சொல்றாங்கன்றது நமக்கு புரியணும். அதனால நிச்சயமா எல்லோரும் இதுல ஒன்றிணைந்து பாடுபட்டு பெரிய அளவுக்கு, நாங்கெல்லாம் பெரிய கனவுல இருக்கோம் சார். பெரிய கனவுல 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம், இந்த சமூகத்துக்கு நாம் எப்படி பயன்படுவோம், என்னென்ன பணிகளை நம்ம பண்ண போறோம், இந்த வாழ்க்கையில நம்ம இந்த பூமிக்கு வந்த பிறகு நம்முடைய தடங்களை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில பயணப்படுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் எஸ்பி ராஜா சார். வணக்கம் ராமலிங்கம் சார். அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்குதான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டு, ஏன்னா இதுவரை நம்ம வந்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல எவ்வளவோ கரடு முரடான ஒரு அற்புதமான அனுபவங்களை சந்திச்சோம். நிறைய மக்கள்கிட்ட பேசணும், அதன் மூலமா நிறைய அப்ரூவல்ல சின்ன இது அதெல்லாம் வந்து பாஸ்ட். ஆனா இப்ப நமக்கு 6-வே ட்ராக் மாதிரி அற்புதமா கிடைச்சிருக்கு நண்பர்களே. நம்ம மனசை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம தலைமுறையை மாத்ததுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு, இப்ப வரக்கூடிய 5000 10,000 மைண்ட்ல வைக்காதீங்க நண்பர்களே. இன்னும் 1 வருஷம் கழிச்சு அந்த ரீபர்த்துடைய பவரை பாருங்க, தயவு செய்து பாருங்க. 8 எத்தனை மடங்கு மாறுங்கிறத பாருங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு 500-600 ரீபர்த் தேடி வந்தே தீரும். அதுல மாற்றமே இல்லை.
அப்போ ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் எவ்வளவு வரும்? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அதிகமான நண்பர்களை இங்க கொடுக்கும்போது இந்த ஸ்பான்சர் இன்கம் தான் நண்பர்களை உயிரோட்டம். அப்ப பாருங்க, இப்ப நமக்கு வேலையே இல்லை, 100 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆயிருது. அதுக்கு பிறகு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வர்றதுனால அற்புதமா நம்ம நண்பர்களை இன்னையில இருந்து நண்பர்களை நம்ம எப்படி பாருங்க, அந்த கரடு முரடான பாதையிலையுமே நம்ம 22,000 நண்பர்களை கொண்டு வந்தோம்லாம். எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கோம். உண்மையிலே கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க நண்பர்களே, எந்த அளவுக்கு நம்ம அற்புதமா இறைவன் நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு 4 மாசத்துல 22,000 நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா நண்பர்களே, இன்னும் ஏன் நம்மளால இவ்வளவு அற்புதமா எளிமையா நமக்கு இந்த பாதையா இறைவன் வகுத்து கொடுத்திருக்காரு. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல அற்புதமா என்ன புதிய நண்பர்களை கொண்டு வரது முதல் இலக்கா வச்சுக்கணும் நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி இல்ல 18,000 அடி பாயிற மாதிரி இங்க அற்புதமா பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 2வது நபர் வரும்போதே ரீபர்த் நண்பர்களே. அப்ப இந்த இடத்துலயும் நம்ம பாத்தீங்கன்னா அதே நண்பரை தான் புரிய வச்சு இங்க கொண்டு போறோம். பெரிய ஒரே வேலை தான், ஒரு தடவை செய்யக்கூடிய வேலை நமக்கு தொடர்ச்சியா இந்த 5 ப்ராஜெக்ட் இல்ல, இன்னும் எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்தாலும் நமக்கு அவங்கதான் கை கொடுக்க போறாங்க. அப்போ நம்மளை நம்பி வந்த நண்பர்களை தயவு செய்து நண்பர்களே, 1000 ரூபாய் போட்டாலும் சரி 5000 போட்டாலும் சரி, அவங்கள நம்மள மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் எடுத்துட்டு போகணுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல வைப்போம் நண்பர்களே. இது மோட்டிவேஷன் கிடையாது, நம்ம லைஃப் நம்ம தான் தீர்மானிக்கணும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, வாழ்க்கை. சத்தியமா சொல்றேன், இது இன்னும் 2 வருஷத்துல எல்லாரும் இது வாழ்க்கை மாறத்தான் போகுது. யாரெல்லாம் நிரந்தரமா இருந்து பொறுமையா இருந்து 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட இருக்கணும். உதட்டளவுல இருக்கக்கூடாது, உள்ளத்தளவுல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இருக்காங்க. அந்த பிரகாரம் நம்ம இருந்து ஜெயிச்சோம்னா நண்பர்களே எல்லாருமே இதுல ஜெயிக்கலாம். இங்க பாருங்க வரப்போகுது பாருங்க, கிரிப்டோ பாருங்க. நன்றி சார். ராஜா சார், 6 மணி ஆயிட்டு, சார் ரெடியா இருக்காங்க, பேசலாமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தலைவர் பேசுறப்ப குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா சங்கர் சாரோட அப்டேட் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன்னா அந்த 15 நிமிஷத்துல முடிக்கணும். நண்பர்களே, இனிப்பெல்லாம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த அறிவிப்பு வரப்போகுது. உண்மையிலே சங்கர் சார் பேச்சை கேட்கறவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. இப்ப நான் வந்து சங்கர் சார் பேச்சை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். எனக்கு இந்த கிரிப்டோல வரப்போற என்ன சொன்னாரோ அது நடக்க போகுது. சொன்னார்ல 6000 ஐடி நம்ம லாகின் பண்ணுவோம் 1 மாசத்துக்கு அப்படின்னாருல, அது இன்னைக்கு ஒரு ட்ரையல் வரப்போகுது. பாருங்கள் நண்பர்களே, வெல்கம் வெல்கம். சூப்பர். 72 76 சார் எல்லாரும் ஆண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா பேசுவாரு. நண்பர்களே, உங்க நண்பர்கள் யாரும் இருந்தா அவங்கள வர சொல்லுங்க. இந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்கலாம். நம்ம ஃபேமிலியில இருந்தால் நம்ம ஃபேமிலி தான் இதை வந்து முன்னிடத்துக்கு கொண்டு போறோம். இன்னும் உலகத்துல உள்ள மக்கள் யாருக்கும் தெரியாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட். 1000 பேர் 1500 பேர் தான் வந்திருக்கீங்க. அப்ப 5000 பேர் வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? 10,000 பேர் வந்தா எப்படி இருக்கும்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. 167 300 பேர் இருக்கோம். 150 பேர் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க, பாக்கி 150 பேர் ஆண்ட்ரைஸ் பண்ணல. நீங்க தயவு செஞ்சு என்னன்னா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்றீங்க. இப்ப நீங்க 300 பேர் இருக்கீங்க, ஆண்ட்ரைஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணிடுறீங்க, அதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு மூலையில தூங்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இது நடந்திருக்கும். இல்லைன்னா ஏதாவது வேற வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த இப்ப சொல்ல போற விஷயங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஃபேமிலிக்காக, நீங்க கோடீஸ்வரன் ஆகணுங்கிறதுக்காக. இன்னொரு நண்பர்களே, இப்ப நம்ம வந்து 5 மாதம் ஆயிட்டு இந்த ஸ்பீடு கேஸ்ல சேர்ந்தோ இல்ல ஸ்பீடு கிரிப்டோல சேர்ந்தோ உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஆனா இந்த ப்ராஜெக்ட் மூலியமா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்க போறோங்கிறது உறுதி. அது அவர் என்ன சொல்றாரோ அதை அப்சர்வேஷன் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு சொல்றேன் நண்பர்களே, இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயங்கள். 1796 தேங்க்யூ சார். அப்படியும் 100 பேர் வந்து என்ன பண்ணாம இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சங்கர் சாரை வெல்கம் பண்ணலாமா? இந்த அருமையான விஷயத்தை அவர் வடிவமைச்சு நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பாருங்க, அதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். முதல் நிலை தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் இவரோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். இன்னொரு இது என்னன்னா, அவர் நடத்திட்டு டியூஷன் சென்டர்ல கூட இப்ப ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டு. ஏன்னா இவர் அங்க போறது இல்லை அடிக்கடி. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபேமிலி தான் முக்கியங்கிறதுனால வந்து இன்னைக்கு ஸ்பீடு கிரிப்டோவை வெற்றிகரமா அவர் முடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அவரை வெல்கம் பண்ற. வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராமலிங் சார். தேங்க்யூ மகாராஜன் சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு காலையில 12 o'clock அவங்க யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் கிரிப்டோவில் அந்த பே அவுட் ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் டிஸ்கஸ் பண்ண வகையில், நான் பார்த்த வகையில் கிட்டத்தட்ட 190க்கும்
நெருங்கிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருக்காங்க. 190 நியர் அபவுட் 190 மேல தான் இருக்கும், பிளஸ் தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல் 20 பிளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 20 பிளஸ்ல 20நே வச்சுக்கோமே, ஒரு ஆவரேஜா 20ன்னு வச்சுட்டாலே நமக்கு எஃப்டிசி அதாவது ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $160 கிடைக்கும். அப்ப 20 into 160, அந்த 160ல $60 ஹெல்பிங் ஐடிக்கும் $100 ட்ரஸ்ட்டுக்கும் டொனேட்டா நம்ம பட்ஜெட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா காலையில முதல்ல நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு $160 வந்திருக்கு அப்படின்னும் போது, ஏன் அந்த $160 ஹெல்பிங் ஐடியா போட்டா என்ன அப்படின்னு சொன்ன நம்ம ராமலிங்க சாருக்காக ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் நீங்க பண்ணியே ஆகணும். அந்த $160 இந்த 20 பேர்ட்டு எடுத்து எல்லாமே ஹெல்பிங் ஐடியா போட்டுருங்க. முதல் டைம் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம கண்டிப்பா எல்லாருமே அவரை சாரை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருங்க, நான் கால்குலேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ 20 into 160 போடுங்க பாபு. $3200 into 90 போடுங்க பாபு. 88 போடுங்க, சில 90 போடுங்க. எவ்வளவு பாபு? 2,88,000. 2,88,000. 2,88,000 1000 வகுத்தா 288. முதல் முறையாக 288 ஹெல்பிங் ஐடி உலக வரலாற்றுல ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்ல மக்களை நம்பாமல் சிஸ்டத்தின் மூலமாக பல ஒரு மாசத்துக்கு 6000 ஹெல்பிங் ஐடி கொண்டு வர முடியும் சொன்ன அந்த சிஸ்டத்துக்கு முதல் அத்தாட்சியா இந்த 288 ஐடி வரும் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் மூலியமாக இந்த ஹெல்பிங் ஐடி நம்ம ஸ்பீடு கேஷ்ல லாகின் பண்ண போறோம். 288 பேர் பயனடைய போறாங்க. அது செகண்ட் லெவலா தேர்ட் லெவலான்னு எனக்கு தெரியாது. 288 பேர் பயனடைய போறாங்க ஸ்பீடு கேஷ்ல. அப்ப அக்டோபர் 2 $30 ஆரம்பிச்ச உடனே ஒரு நாளைக்கு மினிமம் 500 ஹெல்பிங் ஐடி கொண்டு வரணும்னு நம்முடைய திட்டம். மாசம் 15,000 ஹெல்பிங் ஐடி கொண்டு வர முடியும். இது நான் ஸ்டாப், இது காலம் கடந்து போகும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை செயல் மூலியமாக முதல்ல நாங்க நிரூபித்திருக்கோம். 4 மாதங்கள் இல்ல, 5 மாதங்கள் கூட எடுத்துங்க. 5 மாதங்கள் எடுத்துக்கோ. நான் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நீங்க இந்த சிஸ்டத்துக்கு செய்ய வேண்டிய அந்த 2 பேர் இந்த சிஸ்டத்துக்கு வேணும்ன்றத, அது ஸ்பீடு கேஷா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, நீங்க செய்யணும். நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம். அப்ப நீங்க செய்ய வேண்டியதை செய்யலைன்னா கண்டிப்பாக ஹோல்டு செய்யப்படும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உஷாராணி மேம் தலைமையில 20 பெண்கள் ஆளுக்கு 10 ஐடி லாகின் பண்ண போறாங்க. அந்த 20 பெண்களை மேம் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி லான்ச்சிங் வேர்ல்டுலயே முதல் முறையா ஹெல்பிங் ஐடிய மேனுவலா மக்கள் முன்னிலையில நம்ம லான்ச்சிங் பண்ற இந்த விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கிற நம்மள நெகட்டிவ் பேசிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியணும். மற்ற கான்செப்ட்காரங்களுக்கும் புரியணும், யார் இவர்கள் என்று புரியணும். எல்லா சிஸ்டம் ப்ரமோட்டரும் ப்ராஜெக்ட் மேனேஜரும் காலரை உயர்த்திக்கிங்க. நாங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் சொல்லாது எவ்வளவோ செய்ய போறோம் அப்படின்றத நீங்க இனிமேட்டு தலை நிமிர்ந்து சொல்லுங்க. இனிமேட்டு எவ்வளவு ஐடி வருதுன்னு பார்க்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா அதே டைம்ல நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், நம்மளுடைய வருமானம் அதிகமா வரணும், நம்மளுடைய ஸ்பான்சர் இன்கம் அதிகமா வரணும்னா நீங்க ஐடி கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பயுமே கிரவுட் ஜென்ரேட்ன்றது சிஸ்டமும் மக்களும் சேர்ந்தது. எதுவுமே கூட்டமா எதுவுமே குரூப்பா இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், தனித்து நிற்க முடியாது. உங்களுக்கு சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, நீங்க சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா வரும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். சனிக்கிழமை மதுரை மீட்டிங். தயவு செஞ்சு மதுரை ஜூம் மீட்டிங்க, தயவு செஞ்சு எல்லாரும் மதுரை ஜூம் மீட்டிங்க லைவ் மீட்டிங் பண்ணுவாங்க.
எல்லாரும் வீட்டுல இருந்து பாருங்க. ஏன்னா முதன்முறையா போர்டுல அந்த $30 லெவல் பிளானை நம்ம எடுக்கிறோம்ல கிரிப்டோல. அக்டோபர் 2ஆம் தேதி லான்ச்சிங் ஆகக்கூடிய பிளானை எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். இன்னும் ஹெல்பிங் ஐடியா வித்து ஃபுல் டீட்டெயில் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நான் என்னதான் வாயில சொல்லிட்டு ஜூம்ல நான் பிளான் சொன்னாலும் போர்டு மீட்டிங் போது உங்களுக்கு கிளியரா புரியும் இல்லையா? நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லா பிளானையுமே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இன்னொரு கிளப்ல கூட இன்னொரு அப்டேட் வரப்போகுது. அந்த கிளப்ல பாத்தீங்கன்னா 20% ஒதுக்கி இருக்கும். ஆனா கிளப்பினுடைய அமௌண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். போக போக தான் அக்குமுலேட் ஆகும். அதையும் என்ன பண்ணிட்டாரு, ராமலிங்க சார் மட்டும்தான் ஹானஸ்டி கிளப்ல வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால ஹானஸ்டிக்கு ஒதுக்குற 30% ராயல் கிளப்புக்கு ஒதுக்கிற 20% 50% ராயலுக்கே வச்சிருங்க சார். ஏன்னா ஹானஸ்டி வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இது ஒன்றும் கம்பெனி கிடையாது. இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், மக்களுக்கே கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு காலைல சொல்லிட்டாரு. ஸோ 50% ராயல் கிளப்ல வந்து நம்ம ஷேரை தரப்போறோம். ஒரு அற்புதமான செய்தி. எப்ப ஹானஸ்ட்ல 4 பேர் 5 பேர் வர ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இந்த 12 பேர் முடிச்சவங்களுக்கு அந்த மினிமம் $20 அவங்களுக்கு போகணும் அப்படின்ற அடிப்படையில அழகா சொல்லி இந்த நம்ம ராமலிங்க சாருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம கிளாப்ஸ் பண்ணி ஆகணும். இது மக்களின் திட்டம் சார். இது மக்களுக்காக தான். சிஸ்டம் என்ன பண்ணு, எந்த காசும் எதுவும் வேண்டாம், ஏன் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்ற அடிப்படையில சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சங்கர் சார், உங்களுடைய மைக் மியூட் ஆயிருக்கு. சாரோட ஸ்பீச் எதுல இருந்து கட் ஆனிச்சு? கிளப் சொல்றப்ப கிளியரா இருந்ததா? கிளப் சொல்றப்ப இருந்தது சார். அதுக்கப்புறம் சொல்லுங்க. இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஹானஸ்டி கிளப் வரும். வெரி குட், வெரி குட். 3 மாசம் இல்ல 2 மாசம் கூட ஆகலாம். அப்ப ஒரு மினிமம் ஒரு 3 நபர்கள் 4 நபர்கள் வரும்போது பழையபடி அது 20, 30 பிரிக்கப்படும். ஸோ அதனால தற்போது இல்ல ஒரு மாசத்துக்காச்சும் இந்த 50% நம்ம ஃபுல்லாவே ராயலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் அந்த சொன்ன நல்ல உள்ளத்துக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் சார். அதே மாதிரி அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 170 ஐடிக்கு மேல அவர் டாலர் வந்து போட சொல்றதுனால அவருடைய பேவுட்டே அவர் எடுக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே திருப்பி போட்டாகணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கோம். அது எல்லாமே உங்ககிட்ட உங்க டாலர் ரிசீவ் ஆன உடனே ரிசீவ் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய பேமெண்ட் அவர் எடுக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு சந்தோஷமான செய்தி. திரும்பி சொல்றேன், முதல் முறையாக ஹெல்பிங் சிஸ்டம் என்றதை உருவாக்கி அதை சக்சஸும் செய்து காட்டியிருக்கிறோம். சொல்லுவாங்க அது செய்யறதுக்கு கூட 2 வருஷம் ஆகும். ஆனா நம்ம என்னைக்கு ஹெல்பிங் சிஸ்டம் பேச ஆரம்பிச்சோமோ கிரிப்டோ வந்த உடனே நடக்கும்னு சொன்னேன். கிரிப்டோ வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் பே அவுட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் ரிலீஸ் ஆகுது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர ரிலீஸ் $100 ஒருத்தர்கிட்ட வர $100 ஹெல்பிங் ஐடியா மாற்ற போறோம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. அதுக்கு அடுத்த டைம்ல 100 ட்ரஸ்ட்டுக்கு போகும், $60 ஹெல்பிங் ஐடியா வரும். அப்புறம் அக்டோபர் 2ல இருந்து இந்த $30 இருந்து டெய்லி டிடக்ஷன் ஆகி டெய்லி ஹெல்பிங் ஐடி போக போகுது. ஸோ ஹெல்பிங் ஐடிக்கு போடுறதுக்காகவே அட்மின்ல நம்ம ஒரு டீமை செட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு சம்பளமும் அந்த ஹெல்பிங் ஐட்லேருந்தே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டெய்லி இனிமேல் நமக்கு சிஸ்டம் உதவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம ஊட்டி அச்சீவரா மாறணும். அந்த 500 ஊட்டி அச்சீவர் மாறுறதுக்கு நீங்க லெவலை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் வாலெட் ஆக்டிவேட் பண்ணணும். 1000 rupees கொடுத்து லெவல் ஆக்டிவேட் பண்றது அப்புறம் வேலெட்டை எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் இந்த 40 லெவல் வேலெட் அருமை தெரியும். 40 லெவல் வேலெட்டும் $30 கிரிப்டோ லெவலும் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு நொடிக்கு நொடி வருமானம் வரும். அது இல்லாம நமக்கு பேசிவ் இன்கம் ஹெல்ப் பண்ண ஹெல்பிங் ஐடி வந்துருச்சு. ஸ்பீடு கேஷ்ல ஸ்பீடு கிரிப்டோக்கும் ஹெல்பிங் ஐடி வரப்போகுது பின்னாடி, இன்னும் 6 மாசம் கழிச்சு. அதெல்லாம் வேற லெவலு. 3வது ப்ராஜெக்ட் வந்த உடனே அங்கிருந்து இந்த 2 சிஸ்டத்துக்கும் ஹெல்பிங் வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஐடி கூட இந்த 5 ப்ராஜெக்ட் வரும்போது ஒரு நாளைக்கு 10,000 ஐடி ஸ்பீடு கேஷுக்கு வரும். சிஸ்டம் மூலமாக மட்டும் இது நடந்தே தீரும். அதனால
தைரியமா சொல்லுங்க. நம்ம யாருன்னு சொல்லுங்க. நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. நம்ம எதை நோக்கி போறோம்ன்னு சொல்லுங்க. நிறைய க்ரௌட கொண்டு வாங்க சார். சார் நீங்கலாம் லெஜெண்ட் சார். சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ்லாம் லெஜெண்ட். நீங்க இவ்வளோ நாள் எங்க கூட இருந்ததுனால தான் சார் இதெல்லாம் செய்ய முடியுது. பணம் எப்போ எவ்வளவு வருது, என்னைக்கு வருதுன்றது முக்கியம் இல்ல சார். நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். நம்ம கோடீஸ்வரா மாறணும். சிஸ்டமா போகணும். நம்ம பணம் சம்பாதியில கூட சிஸ்டமா இருக்கணும். எடுத்தோம் 2 பேரை போட்டோம், மேட்ச் பண்ணோம். அடுத்து 10 நாள் அந்த கம்பெனி இருக்காது. அந்த மாதிரி சிஸ்டம் தாண்டி இது ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட் உள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம் சார். அத புரிஞ்சுங்க எல்லாரும். தயவு செஞ்சு எல்லாரும் கோஆப்பரேட் பண்ணுங்க. க்ரௌட கொண்டு வாங்க. அந்த சண்டே அன்னைக்கு 1000 பேர் ஜூம்ல கொண்டு வாங்க சார். முதல் முறையா ஒரு விஷயத்த இந்த உலகுக்கு நம்ம எடுத்து சொல்ற நாள் சார் சண்டே. அந்த ஹெல்பிங் ஐடின்ற லாகின் பண்ற விஷயம். இன்னைக்கே ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. 1000 பேர் ஜூம்ல மார்னிங்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்து நம்ம எதை நோக்கி போறோம்ன்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். சார் சங்கர் சார் பேசுனது கிளியரா கேட்டுதா பாக்கியராஜ் சார்? எஸ் சார் தெளிவா இருந்தது சார். வெரி குட். தேங்க்யூ. சாரோட அப்டேட் வந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு புரியல அப்படின்னா கூட காலப்போக்கில் அது புரியும். இன்னைக்கு வந்து என்ன சொன்னமோ அதை செய்யறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்திருக்கு. அதுதான் சார் நம்மளுடைய சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கணும். நிறைய தடவை சொல்லுவேன், எத்தனையோ லீடர்ஸ் இருப்போம், ஆனா என்ன சொன்னமோ அதை செஞ்சீங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து அது சிஸ்டம் ப்ரொமோட்டர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், வாலண்டியர்ஸ், நம்ம அட்மின் டைரக்டர்ஸ், நிறைய டீச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா வந்து இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வரணும். இதை விட முக்கியமான ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா 20 பேர் வந்திருக்காங்க. அதுல மகளிர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தவல்லி மேடம் வந்து இந்த இதுல வந்து செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு தேங்க்யூ சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி சார். வெல்கம் மகாராஜன் சார். வெல்கம். நன்றி மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே மிகவும் அருமையான நம்ம அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே உத்வேகத்தோட நம்ம வந்து இந்த வாய்ப்பை நம்ம மட்டும் பெற்றா பத்தாது. இந்த வாய்ப்பை நம்மை சார்ந்தவர்களுக்கும் முகம் தெரியாதவர்களுக்கும் நம்ம கண்ணில் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. நேர்மையான வழியில அனைவரும் பொருளாதாரம் சுதந்திரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு நம்முடைய கைகளில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஸோ அந்த ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு ஹெல்பிங் பிளானா நம்முடைய கைகளில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நம்ம பெறக்கூடிய அந்த வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாமளே வைக்கக்கூடிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் ஒரு தினங்கள்ல வந்து நம்மளே அதை உணர்வுபூர்வமா நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல வந்து பகிர்ந்துக்கிடுவோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய காதுகளை வந்து அலைபேசியோட ஒளியில வந்து கவனமாகவும் நம்முடைய கண்களை வந்து ஸ்கிரீன்ல கவனம் வைப்போம். இன்று மேடம் சொன்ன மாதிரி தான், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நாம் விழிக்கின்ற பொழுதே விடியல். இந்த ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தை பத்தி நமக்கு விளக்கம் சொல்ல வர ஒரு அருமையான லெஜண்ட் வரப்போறாரு. அவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர் கோடீஸ்வரர்களில் ஒருவர். அந்த எண்ணத்தை மனதில் வைத்து அதுவாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். நம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கி வரக்கூடிய திரு நொடிக்கு நொடி வருமானம் என்பது மாறி தற்பொழுது மைக்ரோ செகண்ட்ல வருமானம் வரப்போகிற வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிற திரு பாக்யராஜ் சார் அவர்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் பாக்யராஜ் சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் மகாராஜன் சார். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? எஸ், கிளியர் சார், கிளியர். ஓகே. அனைத்து கோடீஸ்வரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதிகாலை நேரத்துல இந்த மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே கோடீஸ்வரர்களேன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்க்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா என்னைக்கு நீங்க பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்ல ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் திட்டத்துல இணைஞ்சிங்களோ அன்னைக்கு நீங்க டொனேஷன் திட்டத்துல இணையில கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கீங்க அப்படின்றதா உண்மை. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ போய் கேட்டு அது மறுபடியும் நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுதான் இன்னைக்கு ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லைங்க,
எவ்வளவு கஷ்டங்களை, தோல்விகளை, அவமானங்களை நீங்கள் தாண்டி வந்திருந்தாலும் பரவாயில்லைங்க. வரப்போற நாள் இன்னைக்கிலிருந்து உண்மையில இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். கிரிப்டோவுக்காக தன்னோட உழைப்ப 100% கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க அணியணியா உழைப்ப கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் போய் பேசின உடனே அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நாங்க பார்க்காததா அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் மீறி இது அது இல்ல, இது வேற அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பேசி இன்னைக்கு ஒரு 1500 பேரை கிரிப்டோக்குள்ள, ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட கிரிப்டோ லாகின் ஆக ஆரம்பிச்சு அது ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஒரு ப்ராப்ளம் கூட இல்லாம நம்ம கையில பே அவுட் ஆக கொடுக்கணும், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட 24 மணி நேரத்தையும் அதுல மட்டுமே கவனம் செலுத்தி, அதுல மட்டும் இல்லாம ஸ்பீடு கேஷ், லெவலு, கிரிப்டோ, இன்னும் வரப்போற அத்தனை ப்ராஜெக்டுக்கும் இப்ப இருந்தே டைம் செலவு பண்ண திரு சங்கர் சார் அவர்களுக்கும், இதற்காக பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த திரு ராமலிங்க சார் அவர்களுக்கும், மிஸ்டர் பாபு சார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த கிரிப்டோல எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆக போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிரிப்டோ அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரே நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரே நாடு ஒரே பணம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி உலக நாடுகள் அத்தனையும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான் கிரிப்டோ அப்படின்றது. இந்த கிரிப்டோ அப்படின்றது 100% லீகல் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. போன வருஷம் பேசியிருந்தோம்னா நம்ம லீகலான இந்தியாவில் உட்காந்துட்டு பேச முடியாது. ஆனா இந்த வருஷம் இது லீகல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, இந்திய அரசாங்கமே சொல்லுது. அதனால கிரிப்டோ அப்படின்றது ஒரு லீகலான ஒரு பிசினஸ் அப்படின்றத மட்டும் மனசுல முதல்ல பதிவு வச்சுக்கோங்க. கடந்த காலங்கள்ல நிறைய டோக்கன் காயின், அந்த காயின், இந்த காயின் வாங்கி வச்சா இவ்வளவு போகும், வாங்கி வச்சா அவ்வளவு போகும், நீங்க 6 மாசத்துல அவ்வளவு சம்பாரிச்சிடலாம், 1 வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சிடலாம், 10 வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ பத்தின ஒரு மோகத்தை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் எந்தவித மாற்றமும் இல்லை, அதுவும் நடந்திருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத மைண்ட்ல, மனசுல முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்ல ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் திட்டத்துல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்ம மாவட்டத்துல ஹெல்ப் பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல ஹெல்ப் பண்ணலாம், ஏன் அதிகப்படியா போனா நம்ம இந்தியா அளவுல ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு தாண்டி இந்த ஐஎன்ஆர்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை, ஹெல்பிங் ப்ராஜெக்டை உலகம் முழுசும் நிச்சயமாக கொண்டு போக முடியாது. அப்ப உலகம் முழுவதும் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் கிரிப்டோ மூலமா நம்ம கொண்டு போலாம் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. அப்ப கிரிப்டோல ஏதோ ஒரு காயினை ப்ரொமோட் பண்ணி பண்றது அப்படின்றது ஆகாத வேலை, அது எல்லாரும் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உலகம் முழுவதும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், எந்த நாடுகளா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயின் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கரன்சி. இது ஒரு ஸ்டேபிள் காயின். இதோட ரேட் என்னன்னா ஒரே நாள்ல ஒரு 1 லட்ச ரூபா கூடும், 1 லட்ச ரூபா குறையும் அப்படின்ற மாதிரி இல்ல. 5 பைசா 10 பைசா கூடும் அல்லது குறையும், இவ்வளவுதான் இருக்கும். ஆனா சஸ்டைனபிளா, ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த காயின். அப்படிப்பட்ட ஒரு காயின்ல உலகம் முழுவதும் நம்ம 1000 ரூபாய் திட்டத்தை எப்படி இந்தியா முழுவதும் பண்றோமோ அதே மாதிரி உலகம் முழுவதும் பண்ண போற ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட் தான் ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றது. ஸ்பீடு கேஷ்ல 1000 ரூபாய், இதுல 5000 ரூபாய். ஸ்பீடு கேஷ்ல இந்தியாவில மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்பீடு கிரிப்டோல உலகம் முழுவதும் பண்ண முடியும். ஸ்பீடு கேஷ்ல நமக்கு மொபைல் நம்பர் முக்கியம், பணம் வரணுன்றதுக்கு முதல்ல பேசணும், அப்புறம் அப்ரூவ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஸ்பீடு கிரிப்டோல இங்க பேச்சே தேவையில்லை, ஒரு சில விஷயங்கள் தான். முதல்ல இந்த பிளானை முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நேமு, மெயில் ஐடி, போன் நம்பர், இதுதான். ஆனா போன் வரப்போறது இல்ல, மெயில் ஐடி தான் முக்கியம். அதுக்கடுத்து என்ன, யூஎஸ்டிடி டாலர் வாங்கணும், சேப்பால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து 5வது விஷயம், நம்ம நண்பர்களை இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல இந்த விருதுநகர்ல உட்கார்ந்துக்கிட்டு, மதுரையில உட்கார்ந்துக்கிட்டு, சேலத்துல உட்கார்ந்துக்கிட்டு, அமெரிக்கால இருக்கக்கூடிய நபரை நம்ம இந்த திட்டத்துல கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்பீடு கிரிப்டோ. இது உலகம் முழுவதும் நன்கொடை கொடுத்து நன்கொடை வாங்க போறோம். இது முழுக்க முழுக்க கிரிப்டோல தான் வாங்க போறோம். ஓகேங்களா, ரைட். அப்படிப்பட்ட ஸ்பீடு கிரிப்டோவோட உதவி திட்டத்துல நம்ம இணையிறது எப்படி, இங்க இணையறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது
அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்பீட் கிரிப்டோ. இது முழுக்க முழுக்க உதவி கொடுத்து உதவி வாங்கக்கூடிய திட்டம். இங்க இணையறதுக்கு $50 நம்ம கொடுத்தா போதும் அப்படின்றதா உண்மை. $50 அப்படின்றது, ஒரு டாலர் அப்படின்றது 92 ரூபா இருக்கலாம், 91 ரூபா 80 காசா இருக்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு விலை இருக்கும். ஆனா 5 பைசா 10 பைசா முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் 100% இல்ல. ஓகே, இங்க 2 விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கீங்க. இங்க 2 விதமான ஒரே டொனேஷன் தான், 2 விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 வாய்ப்புகள் சொல்றதை விட 2 வழிகள் இருக்கு இதுல டிராவல் பண்றதுக்கு. ஒரே டொனேஷன் தான், ஆனா 2ஆ பிரியுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம் எவ்வளவு போகுது? 40 USDT போகுது. பேசிவ் இன்கம் அதுக்கு 10 USDT போகுது. இங்க $40, அங்க $10. ஒரே டொனேஷன் தான், 2ஆ பிரியுது. ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்னா, நம்ம மட்டும் இல்ல, நம்ம கொண்டு வர்ற டீம் எல்லாரும் ஆக்டிவா ஒர்க் பண்ண வரக்கூடியதுதான் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்றது, அது நம்ம ஒர்க் பண்ணி விட்டுட்டாலும் கூட அது மல்டிபிள் ஆகி டெவலப் ஆகி வர அதுல ஒரு சைக்கிளிங் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்றது. ஆனா இந்த கிரௌட் தான் அங்க வர போறாங்க. அதுல எந்த வித மாற்றம், இங்க 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அங்கேயும் 1 லட்சம் பேர் வர போறாங்க. இதே நபர்கள் அங்கேயும் டிராவல் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஆக இங்க ஆக்டிவ் இன்கம் $40, பேசிவ் இன்கம் $10 அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு இன்கம், ஒரு இன்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1640 பிளஸ் ஒரு 50, ஒரு $1700 USDT நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சேர்த்து நம்ம இன்கமா வாங்க முடியும். அதே மாதிரி அன்லிமிட்டடான ரீபர்த் இருக்கு. இது வந்து சிங்கிள் லெக் பிளான். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ரோல் இருப்பாங்க. அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணவங்க ஒரு ரோல் இருப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ரோல் இருப்பாங்க, செகண்ட் லெவல்ல இருப்பாங்க ஒரு ரோல் இருப்பாங்க. இப்படி 4 விதமான கேட்டகரியில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஆக்டிவேஷன் பண்றவங்க தான் மெயின். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ண அந்த சீனியாரிட்டியில போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லைன்ல போய் நின்றுவோம். இது சிங்கிள் லெக் பிளான். இந்த சிங்கிள் லெக் பிளான் அப்படின்றது நிறைய நபர்களை சம்பாதிக்க வைக்கும். முன்னாடி போனவங்க சம்பாதிச்சாங்கன்னா கடைசியா இன்னைக்கு ஜாயின் பண்ண நபருக்கு கீழே ரீபர்த்தா வந்து உட்காருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ரீபர்த் ஐடி ஓபன் பண்ணி பாக்குறோம். ரீபர்த் ஐடி பாத்தீங்கன்னா பிபின்றது நம்ம நார்மல் ஐடி, ஆர்பிபின்றது ரீபர்த் ஐடி. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 7 ஐடி, 2லையும் சேர்த்து 7 ஐடி. ஒரு ஐடிக்கு 7 ஐடி வந்திருக்குங்க. இந்த 7மே என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அது மாதிரி போர்டுல இன்னும் ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப அதெல்லாம் வரும்போது ரீபர்த்ன்றது அது யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா, புதுசா வர்றவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகுது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஹெல்பிங் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடி நம்மளுடைய மதர் ப்ராஜெக்டான ஸ்பீடு கேஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஏன்னா ஸ்பீடு கேஸ்ல இன்னைக்கு 22,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட நோக்கம். அதனால அவங்க தான் நமக்கு கடவுள். ஆக இந்த 22,000 பேர், இன்னைக்கு 22,000 பேர், நாளைக்கு அதுல 1 லட்சம் பேர், எவ்வளவு பேர் வந்தாலும் இந்த ஸ்பீடு கிரிப்டோ போய் அங்க போய் சப்போர்ட் பண்ணும். அப்ப அவங்க டெவலப் பண்ணும். ஸ்பீடு கேஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா கிரிப்டோக்கு அதிகமான என்ட்ரி வரும் அப்படின்றதான் உண்மை. அப்படிப்பட்ட ஆக்டிவ் பிளான்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்றத நம்ம மனசுல பதிஞ்சுக்கலாம். ஓகே, இங்க ஆக்டிவ் போர்டு, நன்றி, கிறுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி. ஓகே, இங்க ஆக்டிவ் போர்டு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல 5 பேர் வந்தாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா $120 நமக்கு கிடைக்கும். இந்த $120 என்னென்ன ப்ராஃபிட் எவ்வளவு, ரீபர்த் எவ்வளவு, எல்லாமே நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் லெவல்ல 62 பேர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு $2,120 கிடைக்கும். இந்த $2,120 என்ன பட்ஜெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதான் அந்த பட்ஜெட். இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல $120 வருது இல்லையா? இந்த $120 நம்மளை அறிமுகப்படுத்தின, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா நம்மளை அறிமுகப்படுத்தின நம்மளுடைய ஸ்பான்சருக்கு $20 போயிடும். அதே மாதிரி அகைன் நம்ம பேர்லயே ஒரு ஐடி ரீபர்த் ஆயிரும். சந்தோஷமா இருக்குல்ல? ஏற்கனவே நம்ம ஒரு ஐடி உள்ள வந்துட்டோம், நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு $20 போயிடுச்சு. அகைன் நம்ம பேர்லயே ஒரு ஐடி கிரியேட் ஆகுதுன்னா இது உலகத்துல
வியக்க வைக்கிற ஒரு பிளான் தான் அப்படின்றதா உண்மை. நம்ம ஒரு 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 ப்ராஜெக்ட்ல ஒரு திட்டத்துல ஒரு நண்பரை இணைச்சு விடுறோம்னா அவர்னால நமக்கு எப்ப பெனிஃபிட் கிடைக்கும்? அவரு நல்லா ஏர்ன் பண்ணும்போது பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா இங்க என்டர் பண்ண உடனே ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது ஃபர்ஸ்டே நமக்கு கிடைக்கிறதே ஸ்பான்சர் இன்கம் தான். இதுல ஹைலைட் மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது ஹைலைட் நம்ம பேர்ல ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். மூணாவது நம்ம இங்க டொனேஷன் பண்ண $50 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாவே நமக்கு திரும்ப கிடைச்சிருது. எவ்வளவு சந்தோஷம். ஸ்பான்சரு, ரீபர்த், அதே மாதிரி ப்ராஃபிட் நம்ம கொடுத்த பணம் நமக்கு அப்படியே திரும்ப வந்துருது. இது போக போர்டுல ஒரு ரீபர்த் அந்த $10 போர்டுல வேற ஒரு ரீபர்த் கிரியேட் ஆயிருது. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் பாருங்க. போட்ட காசு வந்துருது, நமக்கு ஒரு ரீபர்த், ஆக்டிவ்லயும் ஒரு ஐடி கிரியேட் ஆயிருது, பேசிவ்லயும் ஒரு ஐடி கிரியேட் ஆயிருது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இந்த பிளானை போய் நீங்க யார்கிட்டயா சொன்னீங்கன்னா எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றத உண்மை. அடுத்து செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 62 பேர் வந்தாவே செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிரும். அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் அப்படின்றதுக்காக ஒரு $40 அங்க போயிருது. அதே மாதிரி ஸ்பான்சர் இன்கம் $80 போயிருது. நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் அவர் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணாருன்னா $80 கிடைக்குதுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் போர்டுக்கும் செகண்ட் போர்டுக்கும் எவ்வளவு கால இடைவெளி இருக்கும். இன்னைக்கு வேணா 1 மாசம் 2 மாசம் இருக்கலாம். ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இது இந்த வாரம் நடக்கும், அது அடுத்த வாரம் நடக்கும், அப்படி வேகமா போகும். அப்ப ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாவே $80 ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்திட்டோம்னா என்ன ஸ்பான்சர் இன்கம் வரும் மட்டும் பாருங்க. அப்ப அந்த வாரம் அந்த 10 பேர் வாரம் ஒவ்வொரு போர்டு கம்ப்ளீட் பண்றாங்க, ஒரு மாசம் ஒரு போர்டு கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா என்னாச்சு? 10 × 80 800 மாசம் $800. இது இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நான் 10 பேரை போட்டா சொல்றேன். அப்ப 800 × 9 90 என்னாச்சுங்க? அப்ப கால்குலேட் பண்ணி பாத்துங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அந்த போர்டு ஃபர்ஸ்ட் அந்த $40 கட்டுறோம்ல, அங்க நம்ம பேர்ல 4 ஐடி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏற்கனவே ஒரு ஐடி கிடைச்சிருச்சு, இப்போ ஒரு 4 ஐடி கிடைக்குது. அப்ப ஒண்ணு இது ஒரு 4, அப்ப 5 ஐடி. இந்த 5 ஐடியும் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் கூட ஆகட்டுமே, ஒரு போர்டு கம்ப்ளீட் பண்ணாவே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் பண மதிப்பு வரும். இந்த 5 ஐடி கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா அப்ப 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபா இருக்கு. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு என்ன ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆச்சுங்க. 1,25,000 ஆச்சு. ஆனா உடனே நடக்குமா? இல்ல 3 மாசம் 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 ஐடியுமே போர்டை செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா நமக்கு என்ன கணக்கு பண்ணணும்? 6 மாசம் கழிச்சு வந்தாலுமே என்ன கிடைக்குதோ அதை 6 மாசத்துக்கு டிவைட் பண்ணணும். அப்ப இங்க ஆக்டிவ் போர்டுக்கு என்ன மாதிரி இன்கம் தந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா ஒருத்தருக்கு $1640 கிடைக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 50 USDT கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு 1640. ஆக இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணா 1690 × 90 ரூபா 92 ரூபா போட்டு பார்த்துங்க என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. உண்மையிலே கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதுதான் சொல்றதுக்கு வார்த்தைகள் எல்லாம் கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போர்டுல 4 ஐடி அந்த 10 USDT கொடுத்து முதல்ல நம்ம என்டர் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் லெவல்லே ஒரு போர்டு ரீபர்த் கிடைச்சிருது. செகண்ட் லெவல் வரும்போது 4 போர்டு ரீபர்த் கிடைக்குது. அப்ப அங்க 7 போர்டு இருக்கு. அந்த 7 போர்டும் ஒன்றாக அது கடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? அடுத்து ஹெல்பிங் ஐடி. இப்பதான் நம்ம சொன்னோம், முக்கியமா ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வரக்கூடிய ஹெல்பிங் ஐடி. இந்த ஹெல்பிங் ஐடினா என்ன? உதவி செய்யக்கூடிய ஐடி. இந்த உதவி யாருக்கு போய் செய்ய போகுது? அப்படியே போய் ஸ்பீடு கேஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற, எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துடாதா, செகண்ட் லெவல் வந்துடாதா, தேர்ட் லெவல் வந்துடாதான்னு சொல்லி நைட்டும் பகலும் உழைப்ப போட்டிருக்கிற அத்தனை நபர்களுக்கும் போய் அது ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஸ்பீடு கேஸ்ல போய் ஹெல்ப் பண்றதுனால என்ன நடக்கும்? அப்பா ஸ்பீடு கேஸ்ல 1000 ரூபாய் கட்டி நான் ஜாயின் பண்ணேன், உண்மையிலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துச்சு, செகண்ட் லெவல் வந்துச்சு, திடீர்னு ஒரு போன் வந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபாய் தேர்ட் லெவல் இருந்தாங்க, ப்ராஃபிட் வச்சுக்கீங்க, முதல்ல எல்லாம் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப அனுப்பவே வேணாம் வச்சுக்கீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த நபர் நடந்திருக்குங்க. நேத்து முந்தானது நடந்துட்டு இருக்கு. தேர்ட் லெவல் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நான் யாருக்கு அனுப்பணுமா சார்ன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல பாவம். சார் நீங்க யாருக்கு அனுப்ப வேணாம் சார், இது உங்க பணம் தான், நீங்களே வச்சுக்கீங்க சார், அது பழைய கோடிங்ல தான் அனுப்புற மாதிரி இருந்துச்சு, புது கோடிங்ல ப்ராஃபிட் மட்டும்தான் சார். இப்ப அதனால நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப தேர்ட் லெவல் எப்போ வரும், செகண்ட் லெவல் எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நபருக்கு
இந்த ஹெல்பிங் ஐடி போய் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் அடுத்து, சார் ஸ்பீடு கேஸ்ல அந்த கிரிப்டோன்னு சொன்னாங்க சார், அதுல நான் வர்றேன் சார் அப்படின்னு அவரை என்ன பண்ணுவாரு, 10 பேரை கூட்டு வருவார். ஆக இந்த ஹெல்பிங் ஐடி போய் அங்க புஷ் பண்ணி கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணி விடும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும்ன்றது பழமொழி. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்பீடு கிரிப்டோட பவர் என்னன்னு பாத்துக்கணும், ஹெல்பிங் ஐடியோட பவர் என்ன அப்படின்றத பாத்துக்கணும். ஓகேங்களா? ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு $120, செகண்ட் லெவல்ல $2120, டோட்டலா $2240 USDT கிடைக்குது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சேர்ந்து. இதுல எதுக்கு பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் இந்த சார்ட்டை நீங்க தனியா யோசிச்சு பாருங்க. கிளப்புக்கு எவ்வளவு போகுது, இந்த கிளப்பு வார வாரம் கட் ஆஃப் ஆகி அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே திரும்ப நம்மளுக்கு தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப கிளப்புக்கு எவ்வளவு போகுது, ஸ்பான்சர் நம்ம வேலை பார்த்துருந்தோம்னா நல்லா கவனிச்சிங்க, ஸ்பான்சர்ன்றது என்ன, நம்மளை அறிமுகப்படுத்தினவருக்கு போயிடும், நம்மளை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டாரு. ஓகே, நம்ம சொன்னோன்னா சரின்னு கேட்டிருப்போமா? இல்ல, நம்ம 1008 கேள்வி கேட்டிருப்போம், அவரை போட்டு நோண்டி நொங்கு எடுத்திருப்போம், இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா அதே வேலைய நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் இல்ல, 10 பேர் இல்ல, 12 பேரை கொண்டு வந்து ஒரு ராயல்டி கிளப் ஃபர்ஸ்ட் கிளப் அந்த 12 முடிச்சிட்டோம்னா அப்ப வாரம் எவ்வளவு கிளப் இன்கம் கிடைக்கும் அப்படின்றத பாத்துக்கங்க. குறைஞ்சபட்சம் $60 USD, 9654, ஒரு 5500 ரூபாய் நமக்கு வாரம் கன்ஃபார்ம். 12 பேரை கொடுத்தாவே, 25 பேரை கொடுத்தா, 50 பேரை கொடுத்தா, சார் உங்களுக்கு என்ன வருமானம் வேணுன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்காக யாரும் டிசைன் பண்ண கூடாது. எனக்கு இவ்வளவு வேணுங்க, வாரம் இவ்வளவு வேணுங்க, டெய்லி இவ்வளவு வேணுங்க, மாசம் இவ்வளவு வேணும், நீங்க பிளான் பண்ணுங்க சார். எத்தனையோ நாட்கள் நம்ம வருமானத்தை இவ்வளவு வேணும்னு திட்டமிடல, ஏன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா இங்க எவ்வளவு வருமானம் வேணும்ன்றத பேப்பர் எடுங்க, எழுதுங்க. எழுதிட்டு நீங்க கும்புற சாமி படத்துக்கிட்ட வச்சிருங்க. டெய்லி காலையில எடுத்து பாருங்க, எந்திரிச்ச உடனே. இப்ப குழந்தை முகத்துல முழிக்கிறீங்களா, மனைவி முகத்துல முழிக்கிறீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. அந்த பேப்பர் எடுத்து சாமி அந்த பேப்பர் எதுக்காக, நம்ம குடும்பத்துக்காக. பாருங்க, வச்சிருங்க. நைட்டு தூங்கும்போது கடைசியா 10 நிமிஷம் எனக்கு இவ்வளவு வருமானம் வேணும் நினைச்சிட்டே படுத்துருங்க சார். ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவரே உங்களுக்கு கால் பண்ணுவார் சார். அப்படிப்பட்ட மிராக்கிளான விஷயம் நடக்கும். ஆக உங்களுக்கு என்ன வருமானம் வேணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணி அதுக்கேற மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். நன்றிங்களா? ஓகே, அடுத்து இதான் ஆக்டிவ் போர்டு. அடுத்து டொனேஷன் 10 USDT கொடுத்து நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், அந்த டொனேஷனை வாங்க போறோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்றது. இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தது ஆக்டிவ் இன்கம், ஐடிஸ் வர 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 அந்த 40 USDT எல்லாமே நடக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது பேசிவ் இன்கம் அப்படின்றது. பேசிவ்ல என்டர் ஆகிறதுக்கு அந்த 50 உள்ள கொண்டு வர்றோம், 40 அங்க போயிருது, 10 இங்க வருது. இந்த பேசிவ் இன்கம்ல கிட்டத்தட்ட 7 விதமான போர்டு இருக்கு. ஓகேங்களா? 7 விதமான போர்டும் ஒரு 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல நடக்குது. 5 போர்டு 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவலு, கடைசி 2 போர்டு 2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவலு. ஆனா இங்க பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்க முடியும்ன்றத ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். இத்தனை நாள் நான் கோடின்னு உச்சரிக்கும் போது நிறைய பேர் முகம் சொல்லிச்சிருக்கலாம், அதை பத்தி எனக்கு நான் வருத்தப்பட்டது இல்லை. ஆனா இப்ப சொல்றேன், பல லட்சம் கோடிகளை நீங்க ஸ்பீடு கிரிப்டோல நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்துல நான் தர்றேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 10 USDT 1000 ரூபாய், இதுல என்னங்க பல லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இதோட பவர் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா ஒரு 2 போர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதை பார்த்திருக்கோம். அதுல எவ்வளவு ரீபர்த் இருக்கு தெரியுமா? இன்னும் 1 லட்சம் பேர் வர போறாங்க நம்ம பின்னாடி. அந்த 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த போர்டு என்ன சுத்தும், என்ன ஒரு வருமானத்தை சைக்கிளிங் பண்ணும் அப்படின்றத நல்லா உணர முடியுதுங்க. லைவா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அது ஆகும்போது அந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சந்தோஷத்துல தான் பேசுறேன். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த பேசிவ் இன்கம்ல என்ட்ரி ஆகிறதுக்கு 10 USDT தான் கொடுத்து உள்ள வர்றோம். ஓகேங்களா? இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 10 USDT கொடுக்க போறோம். அதுல 18,300 டைம் வந்து நம்ம என்ன கேள்விங்க மறுபடியும் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி 7 போர்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம சொன்னதான் அங்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்க 7 போர்டுலையும் ஸ்பான்சர் இன்கம், ஒவ்வொரு 7 மொத்த போர்டுல $7 ஸ்பான்சர் இன்கம். அடுத்து ஒவ்வொரு போர்டு, 2வது போர்டுக்கு 20 USDT ஸ்பான்சர் இன்கம். இப்படியே போய் கடைசி போர்டுல ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு தெரியுமா? பார்த்த உடனே தலை சுத்திக்கிறதுன்னு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். 30,607
லாஸ்ட் போர்டு நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அவர் கடைசி போர்டை முடிக்கிறாருன்னா $30,607 ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா 10 பேர் நம்ம கொண்டு வந்திருந்தோம். 12 நபர்கள் அறிமுகப்படுத்தினோம்னா இந்த 12 நபர்களும் ஒரு 7 போர்டு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா 12 × 3607 நீங்களே கால்குலேட்டர் போட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எப்படி இருக்கும்? அப்ப நம்ம முயற்சி என்னவா இருக்கணும்னா 12 பேரை கொண்டு வரது நோக்கமா இருக்கணும். 12 பேர் இல்ல, அடுத்து 25 இருக்கு, அடுத்து 50 இருக்கு, அடுத்த ராயல்டி கிளப் இருக்கு 10%. ஓகேங்களா? அதனால நம்ம எவ்வளவு ஸ்பான்சரை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்பான்சர் இன்கம் இங்க பெரிய மிராக்கிள கொடுத்துருக்கு. இந்த ஜி பூம், இந்த அலாவுதீன் அற்புத விளக்குல ஜி பூம் பா நீ கோடீஸ்வரன் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது படத்துல பார்த்ததை விட நீ கிரிப்டோல ஜாயின் பண்ணிரு அப்படின்னு ஒத்த மந்திரத்தை சொன்னாவே போதும், நிச்சயமா கோடீஸ்வரன் ஆயிரலாம். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல் தான் ஸ்பீடு பிபிஏ, ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றது. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றதுதான். அப்ப கால்குலேட்டர் எடுத்து நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க சார். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்த் இன்கம். இதுல பாத்தீங்கன்னா ரீபர்த் போர்டுல ரீபர்த் ஆகிட்டே இருக்கு. இதுலயும் ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த் ஆகி அங்க உள்ள போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி கிளப் இன்கம், வாரம் வருமானம். ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து உழைக்கிறோம். உழைச்சிட்டு அதுல இருந்து சின்ன ஒரு பங்கு எடுத்து வச்சிடுறோம். அப்ப அதுல ஒரு குமுலேட்டிவ் ஆகுது. அதுல இருந்து உழைச்ச அந்த ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, 12 நபர்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளவுன்னு சொல்லி அந்த யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ண அவங்கள சேரா கொடுத்துறாங்க, பிரிச்சு கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம வாரம் ஒரு பிள்ளைகளையோ மனைவியோ வெளியில கூட்டு போறோம்னு நம்ம யோசிப்போம். ஒரு திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு அந்த வாரத்துல அப்படின்னா யோசிப்போம். அப்ப பாக்கெட்ல பணம் இருக்கணும், தெம்பா இருக்கணும், ஃபேமிலியில ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிளப் இன்கம் அப்படின்றத வடிவமைச்சிருக்காங்க. அந்த கிளப் இன்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட வாரம் நமக்கு நம்ம டிசைட் பண்ணலாம். அதுலயும் 12 பேரை கொடுத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு 5000 ரூபாய் இருக்கு. 25 கொடுத்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. வாரம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். ஏன் இன்னும் போனா டெய்லி 1 லட்ச ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். கிளப் இன்கம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதனால அதை பத்தி நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு. ஓகேங்களா? ரைட். இது உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான டாலர் என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் போர்டு. இதுல 10 USDT தான் உள்ள கொண்டு வர்றோம். இங்க 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன டாலர் கிடைக்கும் அப்படின்னா $66 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த $66 USDTல என்னென்ன காம்பனன்ட்ல பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ராஃபிட் தான். நம்ம பிளான்ல திரு சங்கர் சார் அவங்க கொடுத்துருக்கிற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தா இப்போ ஸ்பான்சர் இன்கம், அடுத்து பார்த்தா ரீபர்த், அடுத்து பார்த்தா ப்ராஃபிட். அந்த டிசைனிங் இருக்குல்ல, உண்மையில எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த ப்ராஃபிட் எல்லாம் கடைசியா தான் வைப்பாங்க. ஆனா நம்ம சார் என்ன பண்ணிருக்காரு, டக்குன்னு எடுத்த உடனே ப்ராஃபிட்டை வச்சுட்டாரு. ஏன்னா ஸ்கை போர்ட்ல என்ட்ரன்ஸே 10 USDT தான் நம்ம கொடுத்துருக்கோம் உண்மையில. அப்ப ப்ராஃபிட் நீங்க கொடுத்த டொனேஷன் இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் நமக்கு திரும்ப கொடுத்துருவாரு. அடுத்து நம்ம மூலமா கிளப் இன்கமுக்கு ஒரு 7 USDT போயிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் நான் சொன்னேனே 10 பேர் அறிமுகப்படுத்துறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு போர்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, உடனே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு $7 டாலர்னா 10 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஆச்சு? $70 சார். 70 × 92 ரூபா போட்டு பாத்துக்கங்க சார். 9 63 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6300 ரூபா சார். இது என்ன நடக்கும் மிராக்கிள்னா, இந்த போர்டு வாரம் முதல்ல ஒரு போர்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துல இன்னொரு போர்டு கம்ப்ளீட் ஆகும். அப்ப அந்த நபர்களோட ரீபர்த் இருக்கும், அது ஒரு போர்டு கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர். ரீபர்த்துக்கு நம்ம தான் ஸ்பான்சர் இங்கேயும். அப்ப அதுல இருந்து ஒரு 6300 ரூபாய் கிடைக்கும். இப்படி மறு சுழற்சி முறையில அது வந்துட்டே இருக்கும் சார். ஆக ஃபர்ஸ்ட் ஸ்கை போர்ட்ல என்டர் ஆகுறது $10. அதுல நமக்கு அந்த 2, 4, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 66. அந்த 66ல கிட்டத்தட்ட 32 கேரி ஃபார்வர்ட் ஆயிருது. நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி ஃபார்வர்டு என்ன, நெக்ஸ்ட் போர்டுக்கு நம்ம கையில இருந்து கட்டவனா நமக்கு வந்த USDT ஆட்டோ அப்கிரேட் நம்ம எடுத்து கட்டணுமா? இல்ல இங்க எடுத்து கட்டுறேன், வாங்கி கட்டுறேன், பேசிட்டு கொடுக்குறேன், அந்த வேலையே கிடையாது சார். ஒன்லி சைலண்ட், பேச்சே இல்லை. அப்ப 66ல 32 நெக்ஸ்ட் போர்டுக்கு நமக்கு போயிருது. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 34. அந்த 34ல 10 ப்ராஃபிட், கிளப் இன்கம் 7, ஸ்பான்சர் 7, போர்டு ரீபர்த்துக்கு ஒரு 10 USDT. இங்கேயும் போர்டு ஸ்கை போர்டுக்கு மறுபடியும் நம்ம பேர்ல
இன்னொரு ஐடி ரீபர்த் ஆயிருதுன்றதுதான் ஒரு மிராக்கிள். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு போர்டுலயும் எவ்வளவு மிராக்கிள வச்சிருக்காங்கன்றத அந்த பிளானை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புரியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் போர்டு, இப்ப கேரி ஃபார்வேர்டுன்னு ஒரு 32 யூஎஸ்டிடி உள்ள வந்தோம் இல்லையா? அது எங்க வரும்? நெக்ஸ்ட் அந்த ஈடன் போர்டு அப்படின்றதுக்கு தான் உள்ள வரும். ஓகேங்களா? இங்க அந்த 32 யூஎஸ்டிடியோட நம்ம உள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா இங்கேயும் 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆகும். 3 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மொத்தம் 192 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்குங்க. 2, 4, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது. சார் 2, 4, 8 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதா நமக்கு கிடைக்குமா? இல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் வந்துட்டாவே ஒருத்தர் மூலமா $2, அப்ப 2 பேர் வந்ததுக்கு $4 உடனே நமக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம சொல்ல முடியாதனாலதான் மொத்தமா சொல்றோம். அதனால எல்லா போர்டுல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2 பேர் வந்துட்டாங்களா, ஒருத்தர் $2 கொடுப்பாரு, இன்னொருத்தர் $2 கொடுப்பாரு. அப்ப $4 நம்ம ஐடியில உடனே ஆட் ஆயிரும். 4 பேர் வர்றாங்க 24, 8 பேர் வர்றாங்க 8 × 24 192. ஆக மொத்தம் 220 மொத்தமா வராது, அப்பப்ப கிடைச்சிடும். ஓகேங்களா? ரைட். அப்ப 222 4 8 கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு 220 யூஎஸ்டிடி கிடைக்குது. அந்த 220 யூஎஸ்டிடில நெக்ஸ்ட் 3வது போர்டுக்கு ஆட்டோ அப்கிரேடு கிட்டத்தட்ட 100 போயிருது. எவ்வளவுங்க? 100 போயிருது. 3வது போர்டுக்கு ஆட்டோ அப்கிரேடு கேரி ஓவர் 100. அப்ப மிச்சம் 120 இருக்கு இல்லையா? இந்த 120 என்ன பட்ஜெட்ல பிரியுதுன்னா, நல்லா கவனிங்க சார், இங்கேயும் மிராக்கிள் தான். ப்ராஃபிட் செகண்ட் போர்டு வந்த உடனே போர்டுல 10 ப்ராஃபிட், செகண்ட் போர்டுல 50 ப்ராஃபிட். கவனிச்சீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது ஹெல்பிங் ஐடிக்கு 16 யூஎஸ்டிடி போயிருது. இந்த ஹெல்பிங் ஐடி போய் எங்க போய் சப்போர்ட் பண்ணும்? ஃபீல்டுகாஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னதுதான். அடுத்து போர்டு ரீபர்த், மறுபடியும் இங்கேயும் ஒரு போர்டு ரீபர்த் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் போர்டுல ஒரு போர்டு ரீபர்த் ஆயிடுச்சு, இங்கேயும் ஒரு போர்டு ரீபர்த் ஆகுது. அப்புறம் கிளப் இன்கம் நம்ம சொன்னோம் இல்லையா, வீக்லி இன்கம்காக ஒரு யூஎஸ்டிடி பிடிச்சு வைப்பாங்கன்னு. இது வாரம் பிடிச்சு வச்சு நான் யாரும் வச்சுக்கிற போறேன், வாரம் பிடிச்சு வைக்கிறத வாரம் கட் ஆஃப் பண்ணி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இது எங்க நிக்காது. ஓகேங்களா? மக்கள் டு மக்கள் தான் இது வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து ஸ்பான்சர் இன்கம். செகண்ட் போர்டு வந்தா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் 20 யூஎஸ்டிடிங்க. அப்ப 10 பேர் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்தணும்னா ஒருத்தருக்கு $20, 10 பேர்னா $200 ஆச்சு. ஓகேங்களா? போர்டுல $7 ஸ்பான்சர் இன்கம், செகண்ட் போர்டுல 20 யூஎஸ்டிடி. அப்ப நீங்க இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஸ்பான்சர் இன்கம், கிளப் இன்கம், ப்ராஃபிட், செகண்ட் போர்டுல எவ்வளவு மிராக்கிள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட், இப்ப நம்ம 3வது போர்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா போர்டுமே அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணலாம். இல்ல நான் இதை நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு இதை பணமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நமக்கு 24 ஹவர்ஸ் டைம் தர்றாங்க. அட்வான்ஸாவே நம்ம வந்து இதை சொல்லி வச்சிட்டோம்னா சிஸ்டம் 3rd லெவலுக்கு அப்கிரேட் பண்ணாம நமக்கு ஐஎன்ஆரா நம்ம எடுத்துக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித்ட்ரா பண்றது நோக்கம் இல்லைங்க, நம்ம வந்து பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறது நம்ம நோக்கம். அதனால ஒரு கட்டாய சூழ்நிலை, வேற வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு நம்ம சிஸ்டம் வச்சிருக்கு அப்படின்றது உண்மை. ஓகே, நெக்ஸ்ட் போர்டு என்ன? 3வது போர்டு. 3வது போர்டுடைய பேரு பாரடைஸ் போர்டு. ஓகேங்களா? இங்க என்ன நடக்குது? என்ட்ராகிறதுக்கு 100 யூஎஸ்டிடி உள்ள கொண்டு வர்றோம். இங்கேயும் 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8 கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு ஒவ்வொருத்தரும் உள்ள என்ட்ராகும் போது அந்த அதுக்குரிய யூஎஸ்டிடி நமக்கு கிடைச்சிடும். ஆக மொத்தம் உள்ள என்ட்ராகிற 100 யூஎஸ்டிடி 2, 4, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 752 யூஎஸ்டிடி கிடைக்குது. இந்த 752 யூஎஸ்டிடில நல்லா கவனிச்சுக்கீங்க, 2, 4, 8 கம்ப்ளீட் ஆகும் போது 752 யூஎஸ்டிடி கிடைக்குது. இந்த 752 யூஎஸ்டிடில 4வது போர்டு அப்கிரேடுக்காக 500 யூஎஸ்டிடி போயிருது. மிச்சம் 252 இருக்கு. அந்த 252 எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. ப்ராஃபிட் 110 யூஎஸ்டிடி சார். முதல்ல $10 ப்ராஃபிட், செகண்ட்ல $50 ப்ராஃபிட், 3வது போர்டுல $110 ப்ராஃபிட் சார். அப்ப ஒவ்வொரு போர்டும் ஒரு மாசம் கூட வருதுன்னு வச்சுக்கலாம் சார். நான் ரொம்ப காலம் வச்சு சொல்றேன் சார். வாரம் ஒரு போர்டு நடக்குன்னு சொல்லல, மாசம் ஒரு போர்டு நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ப்ராஃபிட் $110 × 90 என்ன சார் ஆச்சு?
கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க சார். அடுத்து ஹெல்பிங் ஐடி 32 யூஎஸ்டிடி. இது ஒருத்தருக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் போர்டுல ஹெல்பிங் ஐடிக்கு ஒரு அமௌண்ட் போகும். அப்ப எல்லாருடைய குமுலேட்டிவ் அங்க எங்க போகும்? ஸ்பீடு கேஸ்ல போய் புதுசா வந்திருக்கிற நபர்களுக்கு, வெயிட் பண்ற நபர்களுக்கு இந்தாங்க பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்கும். அப்ப ஸ்பீடு கேஸ் எவ்வளவு டெவலப் ஆக போகுதுன்னு பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த். இங்கேயும் போர்டு ரீபர்த்துக்கு 2 ஐடி போகுதுங்க. இந்த 2 ஐடி யார் பேர்ல சார் போகுது? நம்ம பேர்ல போகுது சார். முக்கியமான விஷயம், நம்ம பேர்ல போர்டு ரீபர்த் 2 ஐடி கிரியேட் ஆகுது. அடுத்து ஆக்டிவ் ரீபர்த், அந்த ஃபர்ஸ்ட் பஸ் நம்ம என்ட்ரானோம் இல்லையா, அதுல ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. அடுத்து ஸ்பான்சர் இன்கம், நம்மளை அறிமுகப்படுத்தினவருக்கு இல்லது நம்ம யாராவது அறிமுகப்படுத்தினோம் அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு 30 யூஎஸ்டி கிடைக்கும், $30 கிடைக்கும். ஒருத்தர் அறிமுகப்படுத்த 30, 10 பேர் அறிமுகப்படுத்தினோம்னா 300 சார். என்ன மாதிரி மிராக்கிளா சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. உண்மையிலே ஒவ்வொரு போர்டை கடந்து போகும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கிளப் இன்கம், எல்லா போர்டுலயுமே கிளப் இன்கம் இருக்கு. எல்லா போர்டுலயுமே ஸ்பான்சர் இருக்கு, போர்டு ரீபர்த் இருக்கு, ஆக்டிவ் இருக்கு, ஹெல்பிங் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஆனா ஒவ்வொரு போர்டும் கூட கூட அந்த டாலருடைய நம்பர் கூடுது. அதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஓகே, இப்பயும் நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி பவரோட $500 இப்பயும் நம்ம வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த போர்டுக்கு போவோம். ஓகேங்களா? ரைட். இப்ப 4வது போர்டு ஜியான் போர்டு. ஓகேங்களா? இந்த போர்டுல என்ட்ரி ஆயிருக்கிற டாலர் 500 யூஎஸ்டிடி. ஓகேங்களா? இந்த 500 யூஎஸ்டிடில 248 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது, இது வரைக்கும் 500க்கு மேல நம்ம டாலர் அந்த 248ல வரல. இன்னைக்கு 1000த்துல வந்துருச்சு பாத்துக்குங்க. 3700 4வது போர்டு வந்துச்சுன்னா 1000த்துல வந்துருது டாலர். நல்லா கவனிச்சிங்க இந்த இடத்த. அப்ப $3750 கிடைக்குதுங்க. 500 யூஎஸ்டிடி உள்ள கொண்டு வந்தோம், நமக்கு கிடைக்கிறது அவுட்புட் 3780. இதுல 3780ல நெக்ஸ்ட் 5வது போர்டுக்கு கேரி ஃபார்வர்டு 3000 யூஎஸ்டிடி போயிருது. மிச்சம் 780. அந்த 780 எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல ஒரு 520 யூஎஸ்டிடி போயிருது, ஹெல்பிங் ஐடிக்கு ஒரு $50 போயிருது, 2 போர்டுக்கு ரீபர்த் ஆகுது, ஆக்டிவ்க்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது, ஸ்பான்சருக்கு $50 போகுதுங்க. ஒரு டாலர் $92 50 × 9 என்னாச்சு? 10 பேரை கொண்டு வந்தோம்னா 500 × 90 என்னங்க ஆச்சு? ஒவ்வொரு போர்டையும் நீங்க மனசுல பதிய வச்சு இது பிளான் எப்படி இருக்குன்றத நம்ம தன்னோட சுய பரிசோதனை பண்ணி இதை நம்ம டெய்லி 10 பேர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு நம்ம முடிவெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ரீபர்த், இந்த ஸ்பான்சர் இன்கம், இந்த கிளப் இன்கம், போர்டு ரீபர்த், ஆக்டிவ் போர்டு ரீபர்த், ப்ராஃபிட், ஹெல்பிங் ஐடி, இங்க கொடுத்துருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஆக இப்படி நம்ம மொத்தம் கேரி ஃபார்வர்டு 3000 போக மிச்சம் 780 நமக்கு இப்படி பிரிஞ்சிருது. ரைட். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 5வது போர்டு க்ளோரி போர்டு. ஓகேங்களா? இது உள்ள என்ட்ரு ஆகுறது 3000 யூஎஸ்டிடி. இதுல 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, ரொம்பலாம் லெவல் கிடையாதுங்க, 3 லெவல் தான். 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 21800 யூஎஸ்டிடி கிடைக்குது. இந்த 21800 யூஎஸ்டிடில கேரி ஃபார்வர்டு 18000 போயிருது. 18000 போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3800 யூஎஸ்டிடி பட்ஜெட்ல பிரியுது. அது பாத்தீங்கன்னா சார் 3800ல பட்ஜெட் பிரியுதுல சார், நல்லா கவனிங்க சார். 3800 பிரியுது, ஆனா ப்ராஃபிட்டே 3000 யூஎஸ்டிடி சார். 3000 × 92 சார், நீங்களே போட்டு பாத்துக்கங்க சார். அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி 200 யூஎஸ்டிடி போகுதுங்க. அதே மாதிரி 5 போர்டுக்கு இந்த ஆக்டிவ் பேசிவ்க்கு 5 ஐடி 10 யூஎஸ்டிடில 5 ஐடி நமக்கு போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த்ல 2 ஐடி போகுது. ஸ்பான்சருக்கு நான் சொன்னேன் இல்லையா, போர்டுல ஸ்பான்சர் இன்கம் 7 இருக்கும், 2வது 20 இருக்கும். அப்படியே படிப்படியா வந்து 5வது போர்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் 200 யூஎஸ்டிடி. ஒருத்தர் மூலமா 200 யூஎஸ்டிடினா நமக்கு 10 பேரை கொடுத்துருந்தோம்னா சரி, ஓகே, நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. கிளப் இன்கம் 270 யூஎஸ்டிடி போகுதுங்க. இந்த கிளப் இன்கம் யாருக்கு வரப்போகுது? நமக்கு தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஆக மொத்தம் 5வது போர்டு எவ்வளவு மிராக்கிள கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு மிராக்கிள கொடுக்குது. இப்ப
6வது போர்டுக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆகுறது 18,000 யூஎஸ்டிடி. இப்பயும் வேணும்னா நம்ம கன்டினியூ பண்ணலாம். நோன்னு சொன்னா நம்ம ஐஎன்ஆரா டாலரா வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நோன்னு சொல்ல வேணாம், எஸ்ன்னு சொல்லி நெக்ஸ்ட் போர்டுக்கு போவோம். ஏடா பல லட்சங்களையும் பல கோடிகளையும் சம்பாதிக்கிறதா நம்ம நோக்கம். அதனால நெக்ஸ்ட் போர்டு பாத்தீங்கன்னா நிர்வாணா போர்டு. இந்த நிர்வாணா போர்டுல ஒரு 5 போர்டுல பாத்தீங்கன்னா 3 லெவலு. இந்த 6வது போர்டுல 7வது போர்டுல 2 லெவல் தான், 2, 4. ஓகேங்களா? உள்ள என்டர் ஆகுறது 18,000 யூஎஸ்டிடி. இங்க 2 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 71,000 யூஎஸ்டிடி கிடைக்குது. இந்த 71,000த்துல கேரி ஃபார்வேர்டு பாத்தீங்கன்னா 59,900. ரவுண்ட் அப்காக ஒரு 60,000 வச்சுக்கோங்க. அப்ப 60,000 போச்சுன்னா 11,000 பட்ஜெட்ல பிரியுது. அந்த 11,000த்துல ப்ராஃபிட் மட்டுமே 10,000 யூஎஸ்டிடி கிடைக்குதுங்க. 10,000 × 90. இது நமக்கு நம்ம யாரையா அறிமுகப்படுத்தணும், ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்தணும்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? இது ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம ஐடி ரீபர்த் ஆகுது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணுங்க. நம்ம ஒரு ஐடி ஒரு 5 ஐடி, அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல 1, செகண்ட் லெவல்ல 5 ஐடியுமே ரீபர்த் ஆகும். அந்த 5 ஐடி ரீபர்த் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அதை இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்துக்குங்க. ஒரு ஐடிக்கு 10,000 யூஎஸ்டிடி. நம்மளை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நம்ம ஓன் ஐடி இமிடியேட்டா ஃபாலோ பண்ணி வர்றது 5 ஐடி. அதுக்கடுத்து வரக்கூடிய ரீபர்த் ஐடி எல்லாம் தனி. அந்த 5 ஐடி இன்ட்டு 10,000 அப்படின்னா பாத்துக்குங்க. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி 330 யூஎஸ்டிடி. இது எங்க போகுதுங்க? ஸ்பீடு கேஷ்ல இருக்கவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக போகுது. ஒவ்வொருத்தர் மூலமா 330 யூஎஸ்டிடினா எத்தனை 1000 பேர் நிற்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் வேர்ல்டு ஃபுல்லா. சார் ஹெல்பிங் ஐடி பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளவு பேர் வந்தாலும் ஹெல்பிங் ஐடின்ற வர யூஎஸ்டிடி ஸ்பீடு கேஷ்ல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால ஸ்பீடு கேஷ்ல இருக்கக்கூடிய 22,000 பேர் தான் நமக்கு கடவுள். இதான் உண்மை, எந்தவித மாற்றமும் இல்லை. 22,000 பேர் 1000 ரூபாய் கொடுத்து தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம முதலே சொன்னதுதான், அவங்க ஒரு 100 பேர்கிட்ட போய் 1000 பேர்கிட்ட போய் பேசுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்பீடு கேஷும் டெவலப் ஆகும், கிரிப்டோவும் டெவலப் ஆகும். ஓகே, இப்ப ஹெல்பிங் ஐடியோட விஷயம் நம்ம ஞாயிற்றுக்கிழமைல இருந்து உணர போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 போர்டு 10 யூஎஸ்டிடில 5 போர்டு நமக்கு 5 ஐடி நமக்கு பேசிவ்ல கிரியேட் ஆகுது. எல்லா போர்டுலயுமே இந்த 10 யூஎஸ்டிடி ஐடி கிரியேட் தாங்க ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த் ஒரு ஐடி ஆகலாம், 2 ஐடி ஆகலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 ஐடி நமக்கு ரீபர்த் ஆகுது. இது யார் பேர்லங்க ஆகுது ரீபர்த்? நம்ம பேர்ல தான் சார் ஆகுது. அடுத்து ஸ்பான்சர் இன்கம். நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு $300 போகும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தினோம்னா $300, 10 பேர் அறிமுகப்படுத்தணும்னா $3000 சார். சரிங்களா? அப்ப அவருடைய ரீபர்த் ஐடிக்கு யாருங்க ஸ்பான்சர்? நம்ம தான் ஸ்பான்சர். அதே மாதிரி கிளப் இன்கம் ஒவ்வொருத்தர் மூலமா 300 யூஎஸ்டிடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா டோட்டல் குமுலேட்டிவ் எவ்வளவு வரும், வாரம் எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றத பாத்துக்குங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப 6வது போர்டுல முடிஞ்சு 7வது போர்டுக்கு போறதுக்கு 59,900 யூஎஸ்டிடி உள்ள நம்ம உள்ள போறோம். 7வது போர்டுக்கு போறோம். 7வது போர்டு பாத்தீங்கன்னா அதோட பேரு கெவன் போர்டு. இங்க உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு 59,900 யூஎஸ்டிடி. நல்லா கவனிச்சுக்கீங்க. 60,000க்கு 100 யூஎஸ்டிடி கம்மி. எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்டு என்னன்னா இந்த போர்டு தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச போர்டு. ஏன்னா வெற்றியினுடைய உச்சம் ஸ்பீடு கிரிப்டோல வெற்றியோட உச்சம்னா என்ன? இந்த 7வது போர்டு. இந்த 7வது போர்டை நிச்சயமா நம்ம ஐடி தொடும். நம்ம தொடர்றது நோக்கம் இல்ல, நம்ம அணியில வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இந்த 7வது போர்டை கம்ப்ளீட் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு தாங்க நமக்கு சந்தோஷம். சரிங்களா? அப்ப நம்ம அறிமுகப்படுத்துற நம்ம அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 7வது போர்டை ரீச் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளவு லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்களோட தலைமுறை எப்படி இருக்கும்? ஒரு தலைமுறையோட தலையிலத்தையே மாற்றக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஸ்பீடு கிரிப்டோ. ஓகேங்களா? ரைட். இப்ப 7வது போர்டு அந்த கீவன் போர்டுல உள்ள 59,900 யூஎஸ்டி. இங்க 2, 4 2 லெவல் தான் கம்ப்ளீட் ஆகுது. இங்க 2,29,600 யூஎஸ்டி நமக்கு கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கேரி ஃபார்வர்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இங்க என்னது கேரி ஃபார்வர்டுன்னு எதுவுமே கிடையாதுங்க. இது எண்டு. ஆக நமக்கு 2,29,600 யூஎஸ்டி கிடைக்குது. அதுல ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,69,600 யூஎஸ்டி கிடைக்குது. சார் 1,69,600 × 92 7வது போர்டு கம்ப்ளீட் பண்ணா. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி 30,000 ஐடி போகுது, 30,000 யூஎஸ்டி போகுது. ஓகேங்களா? ரைட். ஸ்பான்சர் இன்கம் ஒவ்வொரு போர்டுலயும் ஸ்பான்சர் இன்கம்
$7 போர்டுல ஆரம்பிச்சது இன்னைக்கு கடைசி போர்டு ஒருத்தர் நம்ம அறிமுகப்படுத்தின நபர் வந்தாருன்னா 30,000 USDTனா ஒருத்தர் 7வது போர்டு நம்ம டைரக்ட்ல ஒருத்தர் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா 30,000 அப்படின்னா சார் 10 பேரை கொடுத்திருந்தோம்னா 3 லட்சம் சார். 100 பேரை கொடுத்திருந்தோம்னா இதெல்லாம் நீங்க ஓனா கால்குலேட் பண்ணிக்கோங்க சார். இது உங்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை நீங்க டிசைட். ஓகேங்களா சார்? வாய்ஸ் கேக்குதுங்களா? ஒரு போன் வந்துச்சு. கிளியர் சார், கிளியர். ஓகே. ஆக கடைசி இந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது 30,000 ஒரே ஒரு நபரை கொண்டு வந்தோம்னா நம்ம பிளான 2 பேரை கொண்டு வரணும்னு சொல்லுது. 2 பேர் சிஸ்டத்துக்காக 2 பேர் கேக்குது. ஆனா எனக்கு எவ்வளவு வருமானம் வேணும்ன்றத நான் டிசைட் பண்ணி ஒரு 10 பேரை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப 30,000 பக்கத்துல ஒரு சைவர் சேர்த்துக்குங்க. அப்ப என்னாச்சுங்க? 3 லட்சம் ஆச்சுங்க. இந்த 10 பேரும் ஐடி ரீபெர்த் ஆகுது இல்லையா? அந்த ரீபெர்த் ஆகக்கூடிய ஐடி ஒவ்வொன்றும் 7வது போர்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். எவ்வளவு டாலர் வரும்னு பாத்துக்குங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கான காரணம் இந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றதும் ரீபெர்த் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்றதும் இங்க கிளப் இன்கம் அப்படின்றதும் இங்க எதுவுமே ஒண்ணுக்கு சளைச்சது இல்லை. கிளப்போ ஸ்பான்சரோ ப்ராஃபிட்டோ எதுவுமே இதுல கூட வந்துருமா? அதுல இல்ல எல்லாத்துலயுமே கூட தான் வரும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு பேப்பர் பேனா விடுங்க சார். தயவு செஞ்சு எனக்கு மாசம் எவ்வளவு வேணும், மாச வருமானத்தை வேணுன்றவங்க மாசத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. வார வருமானம் வேணுன்றவங்க வாரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி வருமானம் வேணுன்றவங்க டெய்லி பிளான் பண்ணிக்கோங்க. மணிக்கு இவ்வளவு வேணுன்றவங்க மணிக்கு பிளான் பண்ணுங்க. இப்பயும் சொல்றேன், எவ்ரி செகண்ட்ஸ் மணி கம்மிங் இன் யுவர் பாக்கெட். அந்த எவ்ரி செகண்ட்ஸ் அப்படின்றத மாத்தி இன்னைக்கு மைக்ரோ செகண்டுக்கு பணம் வேணுன்றவங்க நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஆனா இதுல சாத்தியம், இது சத்தியம். ஓகேங்களா? ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு அடுத்து வருமானம் என்ன சார் இருக்கு? 7 போர்டு, ஆக்டிவ் இன்கம், ரீபெர்த், பேசிவ் இன்கம், போர்டு, அதெல்லாம் தாண்டி என்ன சார் இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டே வந்தோம். கிளப் இன்கம், கிளப் இன்கம், கிளப் இன்கம்னு. அந்த கிளப் இன்கம்னா என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறோம். ஓகே. இப்ப 12 நபர்களை நம்ம நேரடியா இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ராயல் கிளப் அச்சீவரா ஆகிறோம் சார். எல்லாத்துக்குமே இங்க ஆள் சேர்க்கணும் சார். ஓகேங்களா? அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. எதுக்கு ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல சார். நம்ம வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம 4 பேர் சேர்க்கிறோம். இதுல மாற்றமே கிடையாது. 4 குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் அதை விட நல்லா இருக்கும். ஆக நம்ம எத்தனை பேர்னாலும் சேர்க்கலாம் சார். மினிமம் ஒரு 12 பேரை சேர்த்துட்டீங்களா நீங்க ராயல் கிளப் அச்சீவர். 20% உங்களுக்கு வீக்லி என்ன வருமானம் வருது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25 டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஹானஸ்ட், நீங்க வந்து ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஹானஸ்ட் கிளப் மெம்பர் ஆகுறீங்க 30%. ஓகேங்களா? அதே மாதிரி 50 டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சார். இது 12 தனி, அப்புறம் 25, அப்புறம் 50. நல்லா கவனிச்சுக்கீங்க. 12ஓட சேர்ந்து 13, 25ஓட சேர்ந்து 25 அப்படி இல்லைங்க. 12 டைரக்டர் கொடுத்தோம்னா ராயல் கிளப். அந்த 12 இல்லாம 25 கொடுத்தா ஹானஸ்ட் கிளப். அந்த 25 இல்லாம 50 கொடுத்தோம்னா சேலஞ்சர்ஸ் கிளப். இங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நபர்களை உள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா தான் இது வந்து டீம் ஒர்க் தான். ஓகேங்களா? அதனாலதான் இந்த கிளப் இன்கம் எல்லாம் தொடர்றதுக்கு எவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் தான். மற்ற ப்ராஜெக்டை காட்டிலும் நம்ம அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் டார்கெட் அப்படின்னு ரொம்ப டப்பா வைப்பாங்க. நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். எல்லாராலையும் பண்ண முடியும் சார். சாதாரண ஒரு விஷயம் உடனே பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். 12 நபர்களை சேர்க்கறதுக்கு 1 வாரம் 1 மாசம் கூட டைம் எடுத்துக்கலாம். 25 பேர் சேர்க்கறதுக்கு அதுல இருந்து ஒரு 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம். அந்த 50 பேர் சேர்க்கறதுக்கு அதுல இருந்து ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் மாசம் ஒரு 10 பேரை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரே வருஷத்துல, 1 வருஷம்ன்றது அதிகபட்சம், ஒரு 6 மாசத்துல நீங்க 87 பேரை கொண்டு வந்து சேலஞ்சு கிளப் வந்துடலாம் சார். ஓகேங்களா? அடுத்து நம்ம 2 பேரை சேலஞ்சு கிளப் நம்ம அந்த 87 டைரக்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து சேலஞ்சு கிளப் அச்சீவ் பண்ணிருக்கணும். 50 டைரக்ட் கொடுத்து அதே மாதிரி நம்ம டைரக்டர் அப்புறம்ல 2 பேரை வச்சிருந்தோம். 2 பேரை நம்ம அந்த சேலஞ்சு கிளப் அச்சீவ் பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம ராயல்டி மெம்பர் ஆயிரும். ஓகேங்களா? 2 பேரை நம்ம முதல்ல சேலஞ்சர் கிளப்ல வந்திருக்கணும். நம்ம 2 பேரை ராயல்டி கிளப்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலே 10% நமக்கு வீக்லி நமக்கு கிளப் இன்கம் கிடைக்குது.
இன்னொரு அடிஷனலான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு டைரக்டா ஒரு 500 யூஎஸ்டிடி கொடுத்து நீங்க ஜியான் போர்டுல போய் 4வது போர்டு அதுல போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து வர வேணா, நீங்க 12th பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி டைரக்டா 12th போய் ஜாயின் பண்ணி இமிடியேட்டா காலேஜுக்கு வந்துருங்க நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி அந்த $500 500 யூஎஸ்டிடி கொடுத்து நமக்கு 4வது போர்ட்ல இருந்து 4, 5, 6, 7 அதுல இருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா இதுக்காக நிறைய பேர் ஓடுவாங்க அப்படின்றக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆக ஆக்டிவ் இன்கம், பேசிவ் போர்டு இன்கம், அடுத்து கிளப் இன்கம், இப்படி நிறைய பார்த்தோம். இங்க இந்த ஒரு சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ட்டை எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் போர்டு கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட், செகண்ட் போர்டு கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட், அதே மாதிரி நம்ம டைரக்ட்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போர்டு கம்ப்ளீட் பண்ணா ஸ்பான்சர் இன்கம் என்ன, செகண்ட் போர்டு கம்ப்ளீட் பண்ணா ஸ்பான்சர் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பான்சர் இன்கம் ப்ராஃபிட்டை நோட் பண்ணிக்கங்க, ஸ்பான்சர் இன்கம் நோட் பண்ணிக்கங்க, ஆக்டிவ் ரீபர்த் ஐடியை நோட் பண்ணிக்கங்க, எத்தனை ஐடி நமக்கு வந்திருக்கு அப்படின்றத, அதே மாதிரி போர்டு ரீபர்த்தை நோட் பண்ணிக்கங்க, கிளப் இன்கம் நோட் பண்ணிக்கங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு பேஜை நீங்க வச்சுக்கிட்டு டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. டைரக்டர்கள்ட்ட பேசிட்டே இருங்க. நிச்சயமா உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். இப்படி இவ்வளவு நேரம் இந்த ஸ்பீடு கிரிப்டோ இந்த பிளானை பத்தி உங்களுடைய டைம் கொடுத்து கேட்டிருந்த அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எது நடந்ததோ ஸ்பீடு கேஸ் நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ ஸ்பீடு கிரிப்டோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கின்றதோ உமன் ப்ராஜெக்ட் அதுவும் நன்றாகவே நடக்கும். நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கியே தீரும், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கான பொறுமை, காலம், உழைப்பு, எஃபர்ட், விடாமுயற்சி அத்தனைக்கும் நீங்க சொந்தக்காரங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த 2024-25 ஃபைனான்சியல் இயர் நிச்சயமா நமக்கு ஒரு மிராக்கிளா இருக்கும். முக்கியமான விஷயம், வருஷந்தோறும் நமக்கு தீபாவளி எல்லாம் வந்திருக்கும். அந்த தீபாவளி எல்லாமே கடனோட வந்திருக்கும், கஷ்டத்தோட வந்திருக்கும், ரொம்ப ஒரு படப்படுத்தி எடுத்திருக்கும். ஆனா வர இருக்க தீபாவளி பிபிஎஸ் ஸ்பீடு காஸ்ட்ல ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு தீபாவளி மட்டும் கிடையாது, தினம் தீபாவளி தான். அப்படிப்பட்ட தினம் தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னா ஸ்பீடு காஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க, லெவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்க, ஸ்பீடு கிரிப்டோல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பீடு கிரிப்டோல லெவல்ல ஜாயின் பண்ணுங்க. இத அப்படியே உங்க அணிக்கு கடத்துங்க. நிச்சயமா தினம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, சிந்தனையே சொல்லாகும், சொல்லே செயலாகும், செயலே வழக்கமாகும், வழக்கமே பழக்கமாகும், பழக்கமே வாழ்க்கையாகும். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எவ்ரி செகண்ட்ஸ் மணி கம்மிங் இன் யுவர் பாக்கெட், எவ்ரி மைக்ரோ செகண்ட்ஸ் மணி கம்மிங் இன் யுவர் பாக்கெட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.